ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். உமா கார்த்திக் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே சாரா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு ஆடியோ நாவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேருங்க. கதையை கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டும் பண்ணிருங்க. சரிங்க, இப்போ எழுத்தாளர் உமா கார்த்திக் அவர்கள் எழுதிய தீராதடி நான் கொண்ட ஏக்கம் என்னங்க, கதையை கேட்க போலாமா? அத்தியாயம் 34. அவள் மீது கோபம் காட்ட மாட்டேன் என்று சம்மதிப்பாய் தலையசைத்தான் பிரீத். உன்கிட்ட பிரதிஷா பத்தி கொஞ்சம் பேசணுமாமா? நீ அவ மேல வச்சிருக்கிற காதலை விட அவ உன் மேல வச்சிருக்கிற காதல் அதிகம். ஏன்னா அவ வாழ்க்கையில நம்பின ஒரே ஒரு ஆள் நீ மட்டும்தான். நீ ஒருத்த மட்டும்தான். பிரீத் புரியாமல் கேள்வியாய் நோக்க, அம்மா இருந்துமே எத்தனை ஏக்கம் நம்ம மனசுக்குள்ள இருந்தது. யாருமே இல்லாத ஒரு பொண்ணு ஒருத்தனை நம்பினா அவளுக்கு எல்லாமே அவன்தான். வெளி உலகமே தெரியாம வளர்ந்தவ பிரதி. அவ கண்ணுல பார்த்த முத ஆம்பளை நீதான். ஒரு 5 மாசத்துல ஒரு பொண்ணு இப்படி காதலிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. உறுதியான குரலில் அடித்து சொன்னாள் பவித்ரா. அதிலிருந்து மறுத்தவன் சந்தேகப்பட்டு கேட்பதாய் நினைத்து, ஏய் நம்புடி, அதுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் பார்த்தது கூட கிடையாது. ஹாஸ்டல் விட்டு வெளியில கூட வந்ததும் இல்லையா அவ. என்கிட்ட சொல்லியிருக்கா. ஏன் லீவ் டேஸ்ல கூட வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவான். யாருமே இல்லாத வீட்டுல இருக்க பிடிக்காது, பயமா இருக்கும்னு என்னென்னமோ உளறுவா பவி. நான் சொல்றது உனக்கு புரியுமான்னு கூட எனக்கு தெரியலடா. அவளுக்கு மன ரீதியா கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. தயங்கியபடி சொன்னாள் பவித்ரா. அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்றியா பவி? பயந்து போய் கேட்டான் பிரீத். பிரதி வளர்ந்த சூழ்நிலை தனிமி, யாரும் இல்லைங்கிற ஏக்கம், எதுவுமே நிரந்தரம் இல்ல என்கிற விரக்தி எல்லாமே சேர்ந்து உன்னையும் இழந்துடுவோமோன்னு ரொம்ப பயத்துல இருக்கா. இது ஒண்ணு நோய் இல்லடா, உனக்கு கிடைச்ச வரும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தன்னை பத்தி யோசிக்கவே வராது. உன்கிட்ட நிறைய கெட்டதும் இருக்கு. அதை நான் உன்கிட்ட குறையா சொல்லி இருக்கேன். இல்ல, அவ வாயில இருந்து ஒரு விஷயம் உன்னை பத்தி கெட்டதா வந்ததே கிடையாது. உன்னால காயப்பட்டாலும் சரி, திரும்ப திரும்ப உன்கிட்டயே வந்து காயப்படுவாளே தவிர உன்னை விட்டு விலகி போகவே மாட்டா. உன்னை விலகவே மாட்டா. தெளிவாக பாடம் நடத்தினாள். அவனோ, நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. உன்ன மாதிரி தற்கொலைகள்லாம் இந்த மாதிரி புதையில கிடைக்குது. என்ன வச்சு சொல்றதே? என் சின்ன வயசுல இருந்து என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது உனக்கு மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. காரணம் பாசம். உனக்கு ஒரு பொண்ணு நாங்க 2 பேரும் இருந்தோம். அதனால நீ பாசம் காட்டின. அவளுக்கு யாருமே இல்ல. அதனால எப்ப சுத்தி இருக்கிறவங்களால காயப்படுறாளோ, அன்பு கொடுத்து ஏமாறுறாளோ, அப்ப அவளை தேற்றி ஆறுதல் சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயத்து மேல வைக்கிற நம்பிக்கையும் ஆசையும் தான் நம்மள வாழவே வைக்கும். அதுக்கான வாய்ப்பு கிடைக்காத ஒருத்தி எதுக்காக வாழணும் அப்படிங்கிற நெகட்டிவான யோசிக்கிறதுக்கு பதிலா தன்னோட ஆசையை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கற்பனைக்கு உரிமை கொடுக்கறா. தெய்வதை கதைகள் எல்லாம் இருக்கும்ல, பிரின்சஸ், அவனுக்காக தான் வாழுறோம். அவன் வருவான், அவளை பாசமா பாத்துக்குவான், அக்கறையா அன்பா அவளுக்கு ஒரு அழகான குடும்பத்தை தருவான். கற்பனை கயிறை பிடிச்சு உயிர் வாழ்ற மாதிரி அந்த நம்பிக்கை தான் இவளை வாழ வச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவ யாரையும் நம்பல. யார் மேலையும் முழுசா பாசமா இல்ல. யாரும் ஏமாற்றினாலும் கண்டுக்கிறதும் இல்ல. அப்ப பிரதிய ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் அவளுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுக்கணும். காதலியின் தேவையும் வழியும் புரியாமல் முட்டாளாய் சொன்னான் பிரீத். எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி கற்பனை இருக்கும். பிரதிக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கு. இதுல கொடுமை என்னன்னா, அவ கற்பனை பண்ண எல்லாமே உன் கூட மேட்ச் ஆனதுதான். நிஜ மனிதர்கள் கிட்ட பழகாதவங்க சினிமாவை பார்த்துதான் ஒரு ஆண் என்றால் இப்படித்தான் இருப்பான்னு அப்படின்னு தானா உருவகப்படுத்திக்குவாங்க. லைக் ஃபேண்டசி, இமேஜினேஷன்ஸ். சினிமால தான் ஃபோர்ஸ் பண்றவன், சண்டை போடுறவன், காயப்படுத்துறவனை தான் ஹீரோன்னு காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் நீ சிறப்பா பண்ணுவியா? நீ தரும் தொழில் அன்புக்காக அவ எத்தனை கஷ்டத்தை வேணா தாங்குவா. புரியலடி, அந்த அளவுக்கு நான் ஒருத்தும் கிடையாது. இப்ப அவ பயம் போக நான் என்ன பண்ணணும்? அத்தை மகளிடம் ஐடியா கேட்டான் மாமன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் என்று அழுத்தமாய் கோரி பிரச்சனையின் தீர்வு அவளுக்கான நிலையான உறவு என்று புரிய வைத்தாள் மாமனுக்கு. மறுநாள் காலை விரைவில் திருமணம் செய்து கொள்வதுதான் நல்லது என்று முடிவெடுத்தான் பிரீத். அந்த ஊர்லேயே புகழ் பெற்ற ஜோதிட வல்லுநர் திருநாவுக்கரசர் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு பவித்ராவோடு வெளியே காத்திருந்தான். பிரதீக்ஷாவிற்கு ஜாதகம் இல்லாத காரணத்தால் அவளுடைய பிறந்த நேரம் குறிப்பு மட்டும் எழுதி எடுத்து வந்திருந்தான் பிரீத்குமார். அவனுக்கான அழைப்பு பெறவும் உள்ளே செல்ல இழந்தவன் பவித்ராவையும் அழைத்தான். ஒருவித உடல் நடுக்கத்தோடு பவித்ரா மறுத்துவிட்டாள். காரணம், பிரீத் பவித்ரா இருவரின் ஜாதகத்தையும் இவரிடம் கணிப்பதற்கு சுமதி தனது மகளான பவித்ராவையும் அழைத்து வந்தார். இருப்பதற்கு முன்பு
இருவருக்கும் திருமணமாக எல்லா பொருத்தமும் இருக்கிறது என்று இனிப்பை தந்தவர் அதோடு இடியாய் இதையெல்லாம் பார்க்க நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்று தாயை பார்த்து சொன்னது இப்போது வரை அவள் கண்முன் உயிரோட்டமாக தெரிய முதுகு தண்டு வரை செல்லிட்டு செழித்தது. மீண்டும் அவரை பார்ப்பதை தவிர்த்தாள். காரணம் பயம். அவர் சொன்னது போலவே பழித்ததால் படபடப்பு குறையாதவள் உடலெங்கும் நடுக்கம் கொள்ள வரவில்லை என்று தலையை வேகமாக அசைத்து மறுத்தாள். அவர் முகம் பார்க்கவே கொள்ளை நடுங்கியது பவித்ராவுக்கு. திருநாவுக்கரசர் வயோதிகமே அவருடைய அனுபவத்தை பறைசாற்றியது. அந்த அறை முழுவதும் இருந்த சித்தர்கள் புகைப்படங்களும் சிலைகளும் எடுத்து காட்டியது. இவர் வெறும் கட்டத்தை வைத்து மட்டும் கணிக்கும் ஜோதிடர் அல்ல, சித்தர்கள் அருள் நிறைந்தவர். அவன் முகத்தை உற்று பார்த்து, உங்க அத்தை இப்போ உயிரோட இல்ல தானே? புண்ணிய ஆத்மா, தினமும் அவங்களை வணங்கிட்டு எல்லா வேலையும் தொடங்குங்க. பொருத்தம் தான் உங்க 2 ஜாதகத்துக்கும் அமோகமா இருக்கே. எது சம்பந்தமா ஜாதகம் பார்க்கணும்? நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கவா? விடையும் தெரிந்தும் விதி விளையாட்டை உணர்த்தும் தெய்வீகமாக சிரித்தவர் அந்த பெரியவர். பவித்ராவை நினைத்து பேசும் அவரிடம் இப்போது எப்படி பிரதி பற்றி ஆரம்பிப்பது என்று புரியாமல் குழம்பினான் பிரீத். நான் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அந்த பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணணும். ஜாதகம் இல்ல. சற்று தயக்கத்தோடு நெளிந்தவன், நேர குறிப்புதான் இருக்கு. அதனால அந்த பொண்ணோட ஜாதகத்தை கணிச்சு எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்க ஒரு நல்ல நாள் பார்த்து குறிச்சு தரணும் என்று மெல்லிய குரலில் பணிவாய் கேட்டான். பிரதீக்ஷாவின் பிறந்த நேர குறிப்பை சீட்டை அவரிடம் தந்து கல்யாண ஆசையில் மென்னகை புரிந்தான். அதை வாங்கும் போதே கண்ணாடி கதவிற்கு வெளியே அமர்ந்திருக்கும் பவித்ராவை தீர்க்கமாக ஒரு பார்வை பார்த்தார் திருநாவுக்கரசர். எதையோ உணர்ந்து சிரித்தவர் ஜாதகத்தை கணித்து சொன்ன முதல் வார்த்தை வேண்டாம் என்பதுதான். ஏன் என்று அதிர்ந்தவன் கேள்வியாக பார்க்க சாந்தமாக அவரின் கண்களை மூடி தலையை வளமாக அசைத்து பிரதீக்ஷாவின் பிறவி கதையை சொல்ல ஆரம்பித்தார். இந்த கன்னி பெண்ணிற்கு திருமண வாழ்வு அவள் விதிப்படி கிடையாது. அதுவே இடியாய் நெஞ்சில் விழ எந்த ஆண்மகனாலும் அவளுடன் திருமண பந்தத்தில் இணைந்து நிம்மதியாக வாழ முடியாது. ஏன், அப்படி ஒரு பந்தத்தில் இணைந்தவன் உயிரோடும் வாழ முடியாது. தனியாக மட்டும் வாழ விதி வாங்கி வந்த பாவப்பட்ட ஜீவன் அவள். அதை மாற்ற யாராலும் முடியாது. உன் உயிர் பயணம் உன்னோடு வந்த பெண்ணோடுதான். அவள் உன் மனைவியானதுதான் விதி. பவித்ராவின் மீது பார்வையை பதித்தார். இவள்தான் உனக்கானவள் என்ற தீர்க்கம் அவர் வெளியில் தெரிய பேரதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல் தவித்தான் பிரீத். இல்ல, எதுவும் பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சாமி. எனக்கு அந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். தலையெழுத்த மாத்த யாராலையும் முடியாதுப்பா. விதியை நிவர்த்திக்க உபயம் இல்லை. உயிர் இழப்பை தவிர்க்க ஒதுக்க இறைவனை வேண்டுவது மட்டுமே மனிதர்களால் முடிந்தது. புதியாய் ஒரு ஜாதகம் எழுதி கிடைத்தவர் மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க துடிக்கிற. உன் கெட்ட நேரம் இந்த பொண்ணை உன் வாழ்வில் இழுத்து விட்டு இருக்குப்பா. கல்யாணம் நடக்காது. இந்த ஜாதகத்தை ஓரம் தள்ளிட்டு சீக்கிரமா அந்த பொண்ணை விட்டு விலகுறதா உனக்கு நல்லது. இப்ப என்னதான் பண்ணணும்? தெளிவா சொல்லுங்க சாமி, தவிப்போடு கேட்டான். எல்லாமும் மறைக்காமல் சொன்னால் நீ ஏற்க மாட்டாய். விலகிவிடு, அதுதான் உன் உயிருக்கும் நல்லது. பிரதீக்ஷா ஜனன ஜாதகத்தின் அமைப்பபடி தாய் தந்தை கணவன் யார் உறவும் நிலைக்காது. தனிமரமாய் ஒற்றையாய் நிற்பது அவள் விதி. நீயே விலகினாலும் வேறு துணை தேடாமல் உன் நினைவில் காலம் தள்ளுவாள். கடைசி காலம் வரை மாற்றம் இல்லாமல் வேறு காதல் தேடாமல் உன்னோடும் சேராமல் அந்த தீராத இயக்கத்தில் நோயுற்று அவள் வாழ்வு இப்பிறப்பு முழுமையாகாது. மாண்டு போவது உறுதி. இவளின் 5ஆம் வயதில் பெற்றவர்கள் இறப்பு நிகழும். செல்வம் மிகுந்த மேல்தட்டு வர்க்கத்தினர். கோடீஸ்வர யோகத்தோடு பிறந்தவள். உறவுகள் இல்லாத யாசகியாய் வாழ்வாள். உனக்காக படைக்கப்பட்டவள். அதோ பவித்ராவை நோக்கி கை காட்டி குறிப்பிட்டார். இவள்தான் உன் மனைவி. அதுவே விதி. அவளை உன் சந்தோஷமான வாழ்க்கைக்கான சாவி. இந்த பொண்ணு விட்டுட்டு நீ அவளை தேடி போறது நரகத்துக்குள்ள விரும்பி போவதற்கு சமம். அது எப்படி சொல்றீங்க? உண்மையான அன்பு, பாசம், காதலுக்கு ஏதாவது சக்தி இருக்கும்ல. கடவுள் ஒரு பொண்ணுக்கு இந்த அளவுக்கு கொடுமை எப்படி செய்ய முடியும்? பெத்தவங்களும் கிடையாது, எந்த உறவும் கிடையாது. நானும் இல்லனா அவ தாங்க மாட்டா. அப்படி ஒரு விதி எழுதினவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்? ஆதங்கம் தாங்காமல் கேட்டான். அவரிடம் பதிலாய் மென்னகை புரிந்தார் திருநாவுக்கரசர். பிடிவாதமும் விதண்டாவாதமும் என்னைக்கும் முடிவுக்கு வராது. நிதர்சனத்தை ஏத்துக்க பழகணும். அமைதிப்படுத்த முயன்றார் ஆண்மகனை. அவர் வார்த்தையை துளிக்கூட பரிசீலனை செய்யாமல், எவ்வளோ கஷ்டப்பட்டாலோ நான் அவளை விட மாட்டேன். அவ யாருக்கும் கெட்டது செய்யாதவ. எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். சவால் விடுவது போல கோபமாய் சொல்ல, நல்லது கெட்டது எதுவும் இந்த பிறப்பு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லப்பா. அவளுடைய முன் பிறப்பு, அவ பித்ருக்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாமே அந்த பொண்ணு தலையில தான் வந்து நிற்கும். கிரக நிலைதான் முடிவு பண்ணும். ஜாதகப்படி விதி இதுதான். குழப்பம் இல்லாம தயவு செஞ்சு அந்த பொண்ணை விட்டு விலகி போயிடு. நீங்க 2 பேரும் சேர்ந்தா யாராவது ஒருத்தவங்க தான் உயிரோட இருப்பாங்க.
உன்னை நீ அழிச்சுக்க ஆசைப்பட்டா என்னால எதுவும் செய்ய முடியாது. நான் சொன்னா எதுவும் மாறாது. எல்லாம் தெரிஞ்சுவே உன்னால எதையும் மாத்தவும் முடியாது. எல்லாத்தையும் இழந்துட்டு என்கிட்ட வருவ என்று பதில் சவால் விட்டார். அவன் எதிர்காலம் அறிந்தவர். அவளை கல்யாணம் பண்ணிட்டு இங்க உங்ககிட்ட ஆசீர்வாதமாக அழைச்சிட்டு வர என்றான் காதல் வீம்புடன். உன்னால முடிஞ்சா அந்த பொண்ணை திருமணம் சென்னி அந்த பொண்ணை திருமணம் பண்ணி காட்டு என்றவர். அவள் ஜாதகம் கிடைத்த காகிதத்தை தூக்கி எறிய பிரீத் ஆடி போய் பார்த்தான் அவர் கோபத்தை. மூச்சு இழுத்துவிட்டு தன்னை ஆசுவாசப்படுத்தியவர், வீம்புக்காக விஷத்தை குடிக்க பார்க்காத. திருமணமான பிறகு அவளுக்கு தாம்பத்திய வாழ்க்கையும் இருக்காது. உங்க உறவுக்கான ஆயுசு வெறும் 1 வாரம்தான். கிரகணிகள் ஆட்டி படைக்க போகுது உங்க 2 பேரையுமே. எச்சரிக்கை மணியாய் ஒலித்தது அவர் குரல். பாவம் அந்த பொண்ணு தினம் தினம் நரக வேதனைய அனுபவிச்சு துடிப்பா. உன்னை பிரிஞ்சு சரியா 1 மாசத்துல அந்த பொண்ணும் இறந்துடுவா. இது நடக்கும். தெய்வ அருளால் அவர் பிழைச்சா கூட உன்னோட பிரிவால் தான் அவ சாவா. அதுவும் நடக்கும். அதுல இருந்து தப்பிச்சாலோ சில காலத்துக்கு பிறகு அவளாகவே உன்னை தேடி வருவா. கூடவே உன்னோட மரணத்தையும் அழைச்சுக்கிட்டு வருவா. இது எல்லாம் கேட்டவன் நெஞ்சில் ஒரு பிரளயமே ஏற்பட்டது. உயிர் காதலி உயிர் போகும் என்று வார்த்தைகளால் அத்தனை கீறல்கள் நெஞ்சத்தில் அவனை அறியாமலே கண்கள் கலங்கி வழிய. இவ்வளவு வீரமா என்கிட்ட உட்கார்ந்து பேசுற நீ வாழ்க்கைய வெறுத்து கோலத்தனமா தற்கொலை பண்ணிக்குவ. புண்ணிய ஆத்மாவுடைய துணையால இது எல்லாத்தையும் மீறி அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுனா மறுநாளை நீ உயிரோட இருக்க மாட்ட. திருமண பந்தத்துல இருந்தோ உங்க இருவரால தாம்பத்திய வாழ்க்கை வாழவே முடியாது. இந்த பெண் ஒண்ணு உன்னை விட்டு விலகி உன்னை நினைச்சு வாழ்ந்து கஷ்டப்படுவா. இருந்தாலும் அவ உயிரோட இருப்பா. ஆனா நீ நான் செத்தாவது அவளுக்கு என் மனைவி என்கிற பட்டத்தை கொடுப்பேன்னு அப்படின்னு நினைக்கிற. உன்னுடைய எண்ண ஓட்டம் உன் மனதில் ஓடுதுன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். இப்பவே பிரிஞ்சிட்டீங்கன்னா இழப்பு குறைவா இருக்கும். இல்ல அந்த பொண்ணுதான் வேணும்னு நின்னா உன்னை எல்லாரும் அருவருக்கத்தக்கற வெறுக்கிற அளவுக்கு ஒரு நிலை வரும். நீயும் அனாதையாக்கப்படுவ. தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவ. அந்த பொண்ணு நிலை பார்க்கும் போது பாவமா தான் இருக்கு. ஆனா தெரிஞ்சு ஏன் உன் உயிரை காவு கொடுக்கணும்? உன்னால சொல்ல முடியலனா கூட பரவாயில்ல. இங்க அழைச்சிட்டு வா. பொறுமையா நான் சொல்லி புரிய வைக்கிறேன். ஜாதகம் பொருத்தம் இல்லாம எத்தனையோ கல்யாணம் தடைப்பட்டு நின்னு போயிருக்கு. உன் உயிருக்கு அவளால ஆபத்து கண் அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவ விட்டு கொடுத்துடுவா. அதிக அன்பும் பாசமும் எல்லா உயிர்கள் மேலையும் காட்டுகிற நல்ல பெண்ணு. ஆனா அவ பிராப்தம் அவ கூட யாரும் சேர முடியாது. சேர்ந்தாலும் வாழவும் முடியாது. அந்த பொண்ணால உன் ஆயுள் அழிய போவது விதி என்றால் அதன் பழியையும் வலியையும் பிறவி சுமையாய் அவளே சுமப்பாள். இவதான் உன் வாழ்க்கையை விருட்சமா செழிப்பா மாத்த வந்தவ. பவித்ராவை சுட்டி காட்டினார். அவளை விட்டுட்டு உன் வாழ்க்கையை சூனியமாக்க போற பொண்ணை நோக்கி ஓடாத என்று இறுதி எச்சரிக்கை விடுத்தவர். போகலாம் என்று ஒற்றை வார்த்தையில் முடித்துவிட்டார். பிரீத் வெளியில் வந்ததும் ஆர்வம் தாங்காமல் பவித்ரா என்ன சொன்னார்கள் என்று விசாரிக்க, வீட்டை போய் பேசிக்கலாம் என்று சொன்னவன் முகம் பேய் அறைந்தது போல அதிர்ச்சியில் இருக்க குழப்பத்தில் இருந்து மீள முடியாமல் காரை வேகமாக செலுத்தினான். பிரதியிடம் முடிவை சொல்லி புரிய வைக்க எண்ணியவன் இங்கு கல்யாண கனவோடு பிரதி எல்லா பொருத்தமும் இருக்க வேண்டி எல்லா தெய்வத்தையும் வணங்கி காலையிலிருந்து உண்ணா நோன்பு கொண்டு காத்திருக்கிறாள். திருமண கனவுகளை விழிகளில் சுமந்து வீட்டிற்குள் வேகமாக நுழைந்தவன் பிரதீக்ஷா என்று அலறி கூக்குரல் இட பூஜை அறையில் இருந்து பயத்தில் வியர்த்து நடுங்கிக் கொண்டே ஒவ்வொரு அடியாய் எடுத்து வைத்தாள் பிரதி. அத்தனை நடுக்கம் மனதிலும் நடையிலும். தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருப்பதால் அரை மயக்கத்தில் தரை வளர்க்குவது போலவே பிரம்மை உண்டானது. தடுமாறி அவன் முன்னால் வந்து நின்றவள் கோபமாக அவள் முழு பெயரை அழைத்ததுமே புரிந்துவிட்டது. ஏதோ தவறாக நடந்து விட்டது என்று அலையா விருந்தலையாய் கண்ணீர் வெளி வாசல் தாண்டி வர அவன் வெளிகளின் மொழிகளை படிக்க முயன்றாள். பயமும் வழியும் கலந்தவன் பார்க்க நிராகரிப்பு ஏற்க நெஞ்சத்தை தயார்படுத்திக் கொண்டாள் பிரதீக்ஷா. வேண்டுதல் எல்லாம் பொய்த்து போக அவன் பதில் சொல்லாது நிற்க என்ன வார்த்தை அடைத்தது. வெறும் காற்று மட்டும்தான் வந்தது அவளுக்கு. உனக்கு 10 நிமிஷம் டைம். முக்கியமான விஷயத்துக்கு வெளியே போனோம். பிரீத் இறுக்கமான குரலில் சொல்லவும் பயந்தவள் தயங்கி ஏக்கமாக பார்வையை அவன் மீது வைத்து உள்ளே சென்று தன் உடையை மாற்றிக்கொண்டாள் பிரதீக்ஷா. வெளியே வந்தவளை கோபமாக பார்த்தவன், ஏன் பொட்டு வைக்கல? வேகமாக பூஜை அறை சென்று குங்குமத்தை விரலில் தேய்த்து தெய்வ படங்களை எல்லாம் பார்வையில் அளந்தவன், 1 வாரம்தான் எங்க உறவுக்குன்னு நீங்க எல்லாரும் விதி எழுதியிருந்தா இந்த ஒரு வாரத்தை அத்தனை அழகான நினைவா நான் மாத்துவேன். இந்த கல்யாணமாகி 1 நாள்ல என் உயிர் போகும்னா அவளை பிரிஞ்சு பவித்ராவை கல்யாணம் பண்ணி அவளோட மனசை கொள்ளுறத விட பிரதீக்ஷா பிரீத் குமாரா 1 நாள் வாழ்ந்துட்டு செத்துடுறேன். அதுக்கப்புறம் அவளுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காதீங்க. விதி எழுதினவர் நீங்க தானே. அப்போ முடிஞ்சா சேர்ந்து வாழ வைங்க. எனக்காக கேட்கல, அவளுக்காக. நான் இல்லைனா தாங்க மாட்டா. புறங்கையால் கண்ணீரை துடைத்தவன், பிரதி உள்ளவா என்ற அழைப்பில் தெளிந்தவள் அவள் கெட்ட கற்பனை எல்லாம் நிறுத்திவிட்டு உள்ளே வரவும்,
அவள் நெற்றியில் குங்குமம் வைத்து உச்சி வகுட்டிற்கு தன் வலக்கையை காதலன் உயர்த்த விழிகளை மட்டும் தூக்கி நிமிர்ந்து பார்த்தவள் விழிகள் நடப்பது நிஜமா என்று புரியாமல் விரிந்தன. வர முகூர்த்தத்துல இங்கு வச்சிடுவேன். இரு கண்களில் வலியை சுமந்து பிரீத் இதழ்களை மட்டும் விரிக்க இதுவரை அடக்கி வைத்த வழிகள் எல்லாம் சந்தோஷ கண்ணீராக பொங்கி வழிந்தது அவள் விழிகளில். வரம் தந்த தெய்வங்களையும் நன்றியோடு கைகூப்பி வணங்கினாள் பிரதி. வாழ்வின் எல்லா இன்பமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கை என்னவன் உடன் வாழ வேண்டும். நானும் அவரும் சிறுவயதில் இழந்த வாழ்க்கை எல்லாம் எங்கள் பிள்ளைகள் மூலம் மீட்டுக் கொள்ள வேண்டும். வேண்டுதலை அடுக்கிக் கொண்டே போனாள். விதியின் வலிமை அறியாதவள். எனக்கான குடும்பம் ஒரு சாதாரண ஆசை. அதையும் கொடுப்பது போல் கொடுத்து பறிப்பது போல தெரியாமல் அத்தனை பூரிப்பு. முகத்தில் அளவல்ல. நான் ராசி இல்லாதவள் இல்லை என்று கத்தி அழத் துடித்தது. இதனால் வரை அடிபட்ட அவள் மனது உயிரானவன் உரிமையானவன் ஆக போற மாற்றத்தால் சிறையில்லாமல் பறந்தாள். அவன் விரலில் மீதமிருந்த குங்குமத்தை தன் நெற்றியில் தரித்தவன் அவள் உயரத்திற்கு குடிந்து நெற்றியில் முட்டி, முகூர்த்த புடவை எடுக்க போகணும், நேரமாச்சு, சீக்கிரம் வா, பவி கார்ல வெயிட் பண்றா. அவளை கடந்து முன்னே செல்லும் அவனையே பார்த்தாள் பிரதி. அவன் நெற்றி குங்குமம் மோதியதில் இவள் வகுட்டில் மின்னியது. இது தெய்வ செயலா? சேராத விதி எழுதிய கடவுள் ஏன் சந்திக்க வைத்து இருவரையும் காதலர்களாக்கி இப்போது திருமணத்தில் சேர்த்தது ஏன்? ஒவ்வொரு சந்திப்பிற்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நேராக சென்ற பிரேத்குமாரின் வாழ்க்கையில் விதிப்படி மனைவி பவித்ரா தான் என்றால் தாலியை அவள் கழுத்துக்கும் கொண்டு வந்தும் முடிச்சிடாமல் திருமணம் ஏன் தடைபற்று நின்றது? பிரதீக்ஷாவின் அதிகபட்ச ஆசை அவளோடு நிலைக்கும் ஒரு உறவு. இதை கூட மறுத்து தெய்வம் ஆடப்போகும் விளையாட்டுதான் என்ன? விதியின் காரணத்தால் ஒரு செயல் செய்ய முடியாமல் போகுமாயினும் முயற்சி தன் உடம்பு வருந்திய வருத்தத்தின் கூலியையாவது கொடுக்கும். உயிரை உருக்கி அவள் செய்த காதலுக்கு தெய்வம் விதியையே மாற்றி கூலி கொடுக்குமா? ஷாப்பிங் பரிதாபங்கள். மணமகனை கீழ்த்தளத்திலேயே கிடப்பில் போட்டுவிட்டு ஒவ்வொரு ஃப்ளோராக விண்டோ ஷாப்பிங் செய்ய கிளம்பி கிளிகள் இரண்டும் வரவே இல்லை. பவித்ரா, எங்க இருக்கீங்க? போனின் ஸ்பீக்கர் கிளியும் அளவு கத்தினான் மாம்ஸ். கிட்ஸ் செக்ஷன் இருக்கும் மாமா என்று உற்சாகமாக குரலில் சொன்னாள் பவி. குழந்தைங்க செக்ஷனுக்கு உங்க 2 பேருக்கோ என்ன வேலை? 1/2 மணி நேரமா இங்க வெயிட் பண்ண வைக்கிறீங்க. சேல்ஸ்மேன் வேற புடவை எடுக்கலைன்னா எந்திரிச்சு போயான்னு திட்டுறான். வாங்கடி, கடிந்து கொண்டான். சேலை விற்பனையாளர் குறிக்குறி என்று பார்ப்பதை கண்டு அசௌகரியமாக உணர்ந்து குஷன் சீட்டில் நெளிந்தபடியே நொந்து உட்கார்ந்திருந்தான் பிரீத். நம்ம வீட்டு குழந்தைக்கு நாம தானே வாங்கணும். உரிமையோடு குரல் கொடுத்தாள் பவி. அதுக்கு முதல்ல கல்யாணம் ஆகணும் இல்ல பவி? ஏமாமா, பிடிச்ச கிஃப்ட் வாங்குறதுக்கு முன்னால அழகான கிஃப்ட் கவர் வாங்கி வைக்கிற மாதிரி தான் இது. பார்த்ததும் வாங்கணும்னு தோணுச்சு, வாங்கி வச்சுட்டோம். வருவதற்கு முன்னே வாங்கி வைத்து விட்டோம் என்பதை போல அசால்ட்டாக சொன்னாள் பவி. எதுக்கு வந்தோமா, அதை தவிர்த்து எல்லாத்தையும் வாங்கி பல்கடிக்கும் போசை மறுமுனையில் கேட்கும் அளவு செல்போனில் காண்டாக்கி கேட்டான் பிரீத். செம்ம கியூட்டா கொழு கொழு பாய் பேபி தான் உனக்கு பிறக்கும், உன்னோட குட்டி வெர்ஷன் என்று ஆசையாய் பவித்ரா நடக்காததை எல்லாம் கற்பனையில் சொல்ல தன்னிலை நினைத்து விரக்தி ஏற்பட்டு சிரித்தவன் அப்புறம் என்று இழுத்து கதை கேட்டான். உன் குழந்தை முதலா நான் தான் வாங்குவேன். வீட்டுல பெரியவங்க இல்லாம குழந்தை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம், அதனால நான் தான் வளர்ப்பேன். கூடுதல் தகவலாக, உனக்கு எப்படி என்ன ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி உன் பையனுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் பாரு. அத்தை மேல பாசமா இருப்பான். அழகான கவிதை போல் சிலகத்து கூறினாள் வருங்கால மருமகனை பற்றி. உன் மகனுக்கும் என்னதான் பிடிக்கும் என்று சொல்வதன் மூலம் தாயை விட அதிகமாக இந்த அத்தை பாசம் இருக்கும் என்பதை நேரடியாகவே உணர்த்தி விட்டாள் பவித்ரா. பொருள் உணர்ந்து கள்ளமாக சிரித்தவன் சீக்கிரம் வர வேண்டும் காத்திருப்பதாக கட் செய்தான் மாமன். அந்த ஜோஷியக்காரன் 1 வாரம் தான் டைம் கொடுத்து இருக்கான். இவ வேற அவருக்கு போட்டியா? எதிர்காலத்தில் என் குழந்தை எப்படி வளர்க்கணும்னு கனவு கட்டுக்கிட்டு இருக்கா. என்னதான் நடக்க போகுதோ? ஜாதகம் எல்லாம் உண்மையா இருக்காது. பிரதி போய் கோடீஸ்வரி அப்படி இப்படின்னு அந்த கிழவன் கதவிடும் போதே அது பொய்யன்னு தெரிய வேணாம், எல்லாம் பித்தலாட்டம் என்று எண்ணி நகைத்தவன் எந்த தீங்கும் நடக்காது என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டான். இங்கு மிகவும் பிரபலமான விலை உயர்ந்த பிராண்டட் ஷோரூமில் பிரதி நிற்பதை கண்ட பவித்ரா வேகமாக உள்ளே சென்று அவள் தோளில் தட்டி, இங்க என்ன பண்ற? உன் கல்யாண புடவையோட மொத்த பட்ஜெட் இந்த ஒத்த ட்ரெஸ் என்று பொம்மையின் மீது அணிவிக்கப்பட்டிருந்த ஆடையையும் அதன் விலையையும் குறிப்பிட்டு காட்டி சொன்னவள் சுற்றி ஒருமுறை பார்வை சுழற்றிவிட்டு கையோடவே அவளை இழுத்துக்கொண்டு வெளியே செல்ல, ஆமாம் என்று தலையை அசைத்து பார்வையால் அங்கிருந்த பிராண்டட் ஆடைகளை அளவிட்டுக் கொண்டு பவித்ராவின் பின்னால் சென்றாள். அந்த உயர் ரக பிராண்டின் ரெகுலர் யூசர் பிரதீக்ஷா ஆதிகேசவன் மணிக்கணக்காக காத்திருந்தும் 2 பெண்களும் வராததால் வெறிக்கொண்டு இருந்தான். புது மாப்பிள்ளையாக போகிறவன் ஆமை போல எட்டி பார்த்து பார்த்து அழுத்து போனது அவனுக்கு. கழுத்துபடிதான் வந்ததை தவிர இவர்கள் இருவரும் வந்த பாடு இல்லை.
1 மணி நேரத்திற்கு பின் கைகள் நிறைய ஷாப்பிங் பைகளை நிரப்பிக்கொண்டு ஆஜரான 2 பெண்களையும் எரிப்பது போல் பார்க்க பைகள் எல்லாம் கீழே வைத்துவிட்டு மீதமான கசங்கிய 20 ரூபாயை பவி தந்ததும் அவளை வியந்து பார்த்தவன், இதுதான் மிச்சமாமா, வா வா புடவை பார்க்கலாம் என்று அவசரப்படுத்தி அழைக்கவும் முறைத்தவன், இனிமே எங்க போய் புடவை எடுக்கிறது, எல்லா பணத்தையும் தான் காலி பண்ணிட்டீங்களே. வாசல் பக்கம் வரை கையை காட்ட, ஷாப்பிங் பண்ண தானே கொடுத்த, நானாவது ஒரு 20 ரூபாய் மிச்சம் வச்சிருக்கேன், உன் ஆளு அது கூட இல்ல என்று குலுங்கி சிரித்தாள் பவித்ரா. நீயாவது பொறுப்பா இருக்க வேணாமா பிரதி? ஆமா, நீ என்ன வாங்கின? ஆர்வமாக கேட்டான் பிரீத். உனக்கு தான் வாங்கி இருக்க மாமா, வேஷ்டி சட்டை. பிரதியின் கையில் இருந்த ஒரே கவரில் உள்ள வேஷ்டி சட்டை பிரித்து காட்ட மாப்பிள்ளை பையனுக்கு வெக்கம் வர சூழ்நிலை புரிந்து இணைகளுக்கு தனிமை தந்து இடத்தை காலி செய்தாள் பவித்ரா. ஏன் இதெல்லாம் நீ வாங்குற? பில் ரெசிப்ட் விலையை பார்த்தான். அதன் விலை 5000 இருப்பதை பார்த்ததும் அவளுக்காக அவள் எதுவும் வாங்காதது தெளிவாகவே புரிந்தது. கொடுத்ததே 10,000 ரூபாய் தானே, பிடிக்கலையா என்று கேட்டவள் முகம் சோகமாய் சுருங்கி போனது. இல்ல, பிடிச்சிருக்கு, ஆனா உனக்காக எதுவுமே நீயே வாங்கிக்கல பிரதி. உனக்கு எது மேலேயும் ஆசை இல்லையா? ஆச்சரியம்தான் தனக்காக ஷாப்பிங் செய்யாத பெண்ணை பார்த்து. இருக்கே என்றவன் தோல் சாய, உயிரற்ற பொருள் மீது அல்ல, உயிரான உன்மீது ஆசை என்பதை சொல்லாமல் சொல்ல நெஞ்சமெல்லாம் நிம்மதி நிறவ உணர்ச்சி மிகுதிகள் அவளை பார்த்து சொன்னான். எப்பா கொள்றடி, ஓவர் லவ். நெற்றி முட்டி அவனோடு சேர்த்து ஒரு கையால் அணைத்து கொள்ளா. தன்னை அன்பால் ஆள வந்தவளை, பாவம் காதலன், மக்கள் நிரம்பி இருக்கும் கடைகள் இந்த அளவை அவனால் உணர்வை வெளிப்படுத்த முடியும். கட்டி அணைத்து முத்த அபிஷேகம் செய்ய சொன்ன மனதை அடக்கப்படாத பாடுபட்டான். அவள் காதல் பித்து பிடித்தவன். திருமண புடவை பர்ச்சேஸ் ஒரு வழியாக முடிவுக்கு வர மணமகளை விட அத்தை மகள்தான் அதிகமாக செலவை இழுத்து விட்டாள். ஒரு வழியாக வீடு வந்து செய்ததும் பிரதீக்ஷா அசதியில் உறங்கிவிட பவித்ராவிடம் தாலி வாங்குவது பற்றி பேசிக் கொண்டிருந்தான் பிரீத். ஏ மாமா, புதுசா தாலி வாங்கணும், நம்ம கல்யாணத்துக்கு தான் அம்மா வாங்கின தாலி. வாய் தவறி வார்த்தை வந்ததால் நாக்கை கடித்துக் கொண்டாள் பவித்ரா. உன் கல்யாணத்துக்காக வாங்கின தாலி மாமா, நீ நல்லா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு நல்ல நேரம் பார்த்து செய்ய கொடுத்தாங்க. அம்மா வாங்கி கொடுத்த தாலிய பிரதிகளத்துல கட்டு மாமா, அவங்களோட ஆசீர்வாதத்துல நீங்க நல்லா இருப்பீங்க. மனதார சொன்னால் தாயின் ஆசீர்வாதத்தோடு பிரீத் பிரதி நலமாக பரிபூர்ணமாக வாழ வேண்டும் என்று நிஜமாக ஆசைப்பட்டாள் அத்தை மகள். அவள் கழுத்து வரை கொண்டு வந்து தாலி கட்டாமல் நிறுத்தியது நினைவில் வர சரி என்று தலை மட்டும் அசைத்து சம்மதம் தெரிவித்து தன் அறைக்குள் தஞ்சம் புகுந்தான். உள்மனம் குறுக்கு குறுக்க அங்கேயே நின்று அவளை எதிர்கொள்ளும் துணிவில்லாத ஆண்மகன். ஒளிந்து கொண்டான் பவித்ராவை தவிர்த்து தன் அறைக்குள். திருநாவுக்கரசர் சொன்னபடியே 1 வாரம் ஆக இன்றை கடைசி நாள். இந்த 1 வார காலம் பிரதி வாழ்க்கையில் வசந்த காலம் என்று சொல்லலாம். அத்தனை காதலை அவள் மீது கொட்டி தத்தளிக்க வைத்தான். பிரிவு வரும் என்று பயத்தாலே கோபத்தை எல்லாம் மொத்தமாக விட்டு உணர்வு பூர்வமாக காதலை வெளிப்படுத்தினான். பிரீத் அவள் மீது அவளுக்கே பொறாமை வரும் அளவு எல்லையில்லா காதல் தந்தான். அலுவலகம் சென்றாலும் தொடர்ந்து போனில் பேசுவது, மாடியில் தினமும் விடிய விடிய கதை பேசுவது, அவள் மடியில் படுத்து உறங்கி போவது, தலைக்கோதி பிரதியை உறங்க வைப்பது, இடையிடையே முத்தங்கள், கிஃப்ட், சர்ப்ரைஸ் என்று தினமும் அவன் வர காத்திருப்பது, வந்த பின்பு திகட்டாமல் காதலிப்பது, எந்த கவலையும் இல்லாமல் சொர்க்கத்தில் இருப்பது போல சந்தோஷமாக இருந்தாள் பிரதீக்ஷா. ஆபீஸ் மேனேஜர் அருண்குமார் கால் செய்யவும் உடனே அட்டன் செய்து பேசினாள் பிரதி. சொல்லுங்க அருண் சார், இயல்பாக கேட்டாள். என்ன மேடம், சார் எல்லாம் வேணாம், அருண்னு சொல்லி கூப்பிடுங்க, உடனே உங்களை பார்க்கணும் மேடம். சட்ட சிக்கல் ப்ளீஸ். குலைந்து பேசினான் அருண். என்னால இப்ப அங்க வர முடியாது அருண் சார், ஆபீஸ் மேனேஜர் உங்களை சாருன்னு கூப்பிடுறது தான் சரியா இருக்கும், வயசுக்கு ஒரு மரியாதை இருக்கு சார் அழுத்தி சொன்னாள் பிரதி. அந்த அளவுக்கு வயசானவன் நான் இல்ல மேடம், நீங்க சைன் பண்ணாதான் சேலரி இந்த மந்தே போட முடியும், நீங்க வந்தாதான் சரியா இருக்கும். பிரதீக்ஷா மேடம் ப்ளீஸ், ஒரு நாள் தான் மேடம், வாங்க கெஞ்சும் குரலில் கேட்டான். உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் என்னால வர முடியாது கோபம் இல்ல குரலில் படர. ஏன் மேடம் கோவப்படுறீங்க? நான் எங்க சார் கோவப்படுறேன், ஆனா இப்படி பேசி பேசிய கோவப்பட வச்சிருக்கீங்க என்று சொன்னதும் அருணின் சிரிப்பு சத்தம் நிற்காமல் போனில் கேட்க தானாய் பிரதியும் சிரித்தாள். கண்ணபூரம் சூடான மூச்சு காற்று விழ யார் என்பதை உணர்ந்தவள் ஒரு நாள் வெறுப்பெற்றிதான் பார்ப்போமே என்று மனதில் திட்டம் போட்டு காண்டாக்க நினைத்தாள் தன்னவனை. சொல்லுங்க மாமா. ஆசையை போனில் இருப்பவனை அழைக்க சுருக்கென ஏறியது கோபம். சிவந்து விட்டது ஆணின் முகம். யாரு? இறுகிய குரலில் அதட்டினான் பிரீத். பவித்ரா உங்களுக்கு எப்படியோ, அருண் எனக்கு அப்படி. புரியல என்பது சுத்த பொய். புரிந்ததால் தான் எருமாய் இறுகியது அவன் முகம். என்னோட அத்தை பையன், முறை பையன், முறை மாமான்னு கூட சொல்லலாம். இதுவரை போனின் மைக்கை கையால் மூடியபடிதான் பேசினாள் பிரதி. ஹலோ மேடம் என்று கத்திவிட்டு கட் செய்து விட்டான் அருண். சொல்லுங்க அருண் மாமா,
என்ற மறுநொடி அவள் போனை வெடுக்கென்று பிடுங்கி எரிந்துவிட தூள் தோளாய் சிதறி நொறுங்கி கிடந்தது. பிரதீக்ஷாவின் மனம் போல அவளது செல்போன் தரையில். கோபமாய் நின்றவனை எதிர்த்து பேசினால் இன்னும் விளைவு மோசமாக இருக்கும் என்று உணர்ந்தவள் நிமிர்ந்து பார்க்காமல் தலை குனிந்தாள். கண்ணீர் மட்டும் நின்றபாடு இல்லை. தன் அறையில் நுழைந்து கதவை மூடிவிட்டு ஆற்றாமையில் கதறினாள் பிரதி. ஒரு அரக்கனை காதலித்தது போல பயம் தொற்றியது அவளை. போனை தூக்கி எறிந்தது வேகம். அவன் கோபத்தின் எல்லையை காட்டிட சந்தேகத்தில் பிடுங்கி தூக்கி எறிந்த அவள் போன் உடைந்த சத்தம் காதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. பயந்து நடுங்கியது அவள் மனம். நிதானம் இல்லாமல் மூர்க்கமாக நடக்கும் இவன் மனிதனா என்று கூட சந்தேகம் வந்தது காதலிக்கு. 7ஆம் நாள் பாதியிலேயே சண்டை வர விதி தன் விளையாட்டை தொடங்கிவிட்டது இவர்கள் வாழ்வில். அத்தியாயம் 35. அவன் கோபத்தின் விளைவால் கண்ணீரோடு காதலி அறைக்குள் அடைந்திட தலைமுடியை அழுந்து பிடித்து கீழே அமர்ந்தவன் தன்னை தானே நிதானப்படுத்தி யோசித்தான். ஏன் இப்படி எல்லாமே தப்பாவே நடக்குது? கொஞ்சம் கோபம் தலைக்கேற விளையாட்டாய்தான் பிடுங்கி வீசி எறிந்தான். குறி வைத்தது சோஃபாவை வெல்லும் என்றுதான். ஆனால் விதி நூலிலையில் கீழே விழ வைக்க அப்பளமாக நொறுங்கி போனது ஆசையாய் வாங்கிய ஸ்மார்ட் போன். கண்ணாடி சில்லாய் சிதறி கிடக்க கூரான கண்ணாடி யாருடைய காலுக்கும் தீங்கு விளைவிக்கும் முன் ஈரத்துணி கொண்டு எல்லா கண்ணாடி செல்களையும் ஒற்றி எடுத்தான் பிரீத். அவள் அழுகையின் ஓசை அறையில் எங்கும் விம்மலோடு எதிரொலிக்க வெளியே நின்றவனை வெட்டி இழுக்கும் அவளை பெண்ணின் குரல் வளையின் தேம்பிய மூச்சரிப்பு கதவு தாண்டியும் வெளி தெளிவாக கேட்டது. பணிந்து கதவிடம் தஞ்சம் அடைந்தவன் தட்டினான் கதவை. பிரதி, கதவு தர, பிளீஸ் பிரதி, திற என்று கத்தியும் எந்த பதிலும் வராததால் கோபமாக கதவை ஓங்கி ஓங்கி தட்ட இன்னுமே பயந்து நடுங்கி போனாள் பிரதி. கால்கள் எல்லாம் நடுக்கம் கொள்ள கட்டலின் மூலையில் பயந்து பதுங்கி போய் அமர்ந்திருந்தாள் பேதை. அச்சத்தில் உதடுகள் கூட அதிர்ந்து நடுங்க மேலும் மேலும் விழும் வெளிநீர் வீழ்ச்சியில் ஆடை வட்ட திட்டுகளாக நனைந்து இருந்தது. தொடர்ந்து அவன் கத்தலின் இரைச்சல் கூடவும் கண்களை துடைத்தாள் பிரதி. கதவு திறந்துதான் இருக்கு என்று காதலியின் சத்தம் வந்ததும் புயலாய் வந்தவன் அவளை நிமிர்ந்து ஏறிடாமல் தலை குனிந்தான். மூடாத கதவையாய் இவ்வளவு நேரம் முட்டிக்கிட்டு இருந்த என்று நினைத்தவன் மன்னிப்பு கேட்டான். சாரி சொன்னா சரியாகாது, நீ மேலதான் தப்பு. சும்மாதான் பிடிங்க எரிஞ்ச. நீ மாமான்னு சொன்ன கோபத்துலதான் சோஃபா மேல விழுகிற மாதிரி தான் தூக்கி போட்ட. ஆனா எப்படி விழுந்ததுன்னு புரியல. என் நேரம் அது பாட்டுக்கு விழுந்து செத்துருச்சு. எனக்கு வில்லன் அவார்டு வாங்கி கொடுத்துட்டே போயிடுச்சு போல பிரதி. நீ ஏன் நல்ல உடையாத போன வாங்கல என்று பிரீத் சொல்ல கேட்டவள் முறைத்த முறையில் திருட்டு மொழி முடித்தவனை பார்த்து சிரிப்பு வர அடக்கினாள். அவன் பார்க்கும் முன் உதடு கடித்து தரை தாழ்த்தி முகத்தை மறைத்து கோபம் நீச்சம் அடைந்தவள். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா இவனால் உயிர் துறந்த அப்பாவி போன் மேல பழிய போடுறானே. அது பாட்டுக்கு சிவனேன்னு தானடா இருந்துச்சு. தூக்கி போடுறது தப்பு இல்லையா? உடைஞ்சது அதோட தப்பா? இதெல்லாம் ஜீரணிக்கவே முடியாத உருட்டடா எப்பா. பிரதி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கோபமா இருந்தா என் போனை வேணா பதிலுக்கு உடைச்சிடு. உடைக்க மாட்டாள் என்று நன்றாக தெரிந்தவன் ஒப்புக்கு அவன் போனை நீட்டினான். நான் என்ன பைத்தியமா? அப்ப என்ன பைத்தியம்னு சொல்றா. சமாளிப்போம். உன் மனசு ஆறலைனா என்ன வேணா அடிச்சுக்கோ, மிகவும் பெருந்தன்மையாக சொன்னான் காதலன். நான் என்ன சைக்கோவா? நிதானமாக நிறுத்தி அழுத்தமாக கேட்டாள். என்னதான் சைக்கோன்னு இன்டைரக்டா சொல்றா. தெரியாம தானே நடந்துச்சு. ஏன் இவ்வளோ கோவப்படுற பிரதி? அப்பாவிய முகத்தை வைத்துக்கொண்டு ஆனவன் சொல்ல. நான் ஒண்ணு கோவமா இல்ல. நிமிர்ந்து அவன் முகத்தை ஏறிட்டாள் பிரதி. அப்புறம் எதுக்கு அழுற? என்னால உன் காஸ்ட்லியான போன் உடைஞ்சு போச்சுன்னா? அவள் மனநிலையை அறிய கேள்விகள் அம்பாய் தொடுத்தான் வித்தகன். போன் உடைஞ்சதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அதுவும் இல்லாம தெரியாம தானே நடந்துச்சு. உங்க நிதானம் இல்லாத அசுர வேகத்துல வர கோபம் தான் என்ன அழ வைக்குது. அது உங்களுக்கு புரியலையா? கோபம் வந்தா என்ன வேணா பண்றீங்க. என்ன காயப்படுத்துறேன்னு யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நம்பிக்கை இல்லாத காதல் நிலைக்காது. அக்ரெசிவா நீங்க கத்தும் போது உங்களை பார்த்தா கை காலெல்லாம் நடுங்குது தெரியுமா? குரலில் நடுக்கமும் பயமும் தாண்டவம் ஆடியது. அவ்வளவு கொடூரமாவா இருக்கு? சந்தேகமாக கேட்டான். பிறவி குணம் அவனுக்கு பெரிதாக தெரியவில்லை. ராட்சசன மாதிரி இருக்கு. மருண்ட விழிகளோடு அவள் சொல்ல மந்தகாசமாய் சிரித்தவன். இந்த ராட்சசனை ஏன் காதலிக்கிற பிரதி? காதலிக்கிறதுல பிரம்ம ராட்சசனா இருக்கீங்களே என்றாள் அவளுக்கு சிறு குறுநகையோடு. நான் தானே தப்பு பண்ண, நானே சரி பண்றேன். புதுசா போன் வாங்கி கொடுத்துடுறேன். ஆமா, உன்கிட்ட எப்படி ஐபோனு? நீ யாரும் இல்லைன்னு சொன்ன. ஹாஸ்டல்ல தனியா படிச்சேன்னு சொன்ன. அப்புறம் எப்படி அவ்வளவு உனக்கு பணம் வந்தது? படிப்பு கூட ஸ்காலர்ஷிப்ல கிடைக்கும். இவ்வளவு விலை இருக்க போனு எப்படி கிடைக்கும் சொல்லு. குழப்பம் நெஞ்சில் நிறைந்திருக்க அவன் கண்களில் சந்தேகம் வேரூன்றி நின்றது. நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, எங்க அப்பா என் பேர்ல கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சிருக்காங்க. என்னோட அக்கௌண்ட்ல பணமா கொஞ்சம் போட்டு வச்சிருக்காங்க. ஸ்கூல் காலேஜ் வரைக்கும் போன் வச்சுக்க அலௌடு இல்ல.
மீதி ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர்மிஷன் இருக்கும். பேரண்ட்ஸ் இழந்ததுனால எனக்கு சுத்தமாக பர்மிஷன் கொடுக்கல. கவர்டியனாக இருந்தது ஒரு வக்கீல் அங்கிள் மட்டும்தான். அவர் எப்பயாவது பேசுவார். கையெழுத்து தேவைப்பட்டா என்னை நேரில் பார்க்க வருவாங்க. ஃபோன் வாங்கணும்னு ஆசை வந்தது. எந்த ஃபோன் நல்ல ஃபோனாக இருக்கும்னு கேட்டேன். இதுதான் நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால வாங்கினேன். அடுத்தவங்க சொல்கிறது தான் கேப்பியா? உங்கள் அப்பா காசை இப்படி வீணடிக்கிற பொறுப்பே இல்லாமல் இருக்க. அவள் காதையும் கழுத்தையும் ஆராய்ச்சியை ஒரு பார்வை பார்த்து ஆதங்கமாக சொன்னான். பொறுப்பாய் இருப்பதில் PhD முடித்தவன். நான் பொறுப்பு இல்லாமல் இருக்கனா? சொல்லுவீங்க. உங்க மாமனார் காசை நீங்க தானே தூக்கி போட்டு வீணடிச்சு இருக்கீங்க. பழிய மட்டும் ஏன் மேல போடுங்க. முகத்தை வெட்டி இழுத்து சலித்தபடி சொன்னாள் பிரதி. நான் அதை சொல்லலடி. காதல வைக்கிற தோடு, வெள்ளி செயின் போட்டு இருக்க, தங்கத்துல ஏதாவது வாங்கி போட்டுக்கிட்டா என்ன, அதை சொல்ல வந்தேன். கோபமாக முகத்தை திருப்பி கொண்டான் பொறுப்ஸ். பிளாட்டினத்துக்கும் வெள்ளிக்கும் இவருக்கு வித்தியாசமே தெரியல என மனதிலே சிரித்தவள். நீங்க தான் ரொம்ப பொறுப்பான ஆளாச்சி. நீங்க வாங்கி போடுங்க. வேணாம்னு இங்க யார் சொல்ல போறா? உங்க பொண்டாட்டிக்கு நகையா வாங்கி போட்டுங்க. ஒய்யாரமாய் நின்று வம்பு செய்தாள் ஆசை முகத்தோனே. நகை வாங்கி போட்டு தாண்டி பார்க்கணும், பூட்டியும் வைக்கணும். அவள் சொன்னதன் அர்த்தம் வேறு. சுத்தமாக இவனுக்கு புரியவில்லை. அதன் அர்த்தம் நிறைய நகை வாங்கி அணிவிக்க வேண்டும் என்று. இவனுக்கு இந்த மாதிரி தப்பாக புரிந்துவிட்டது. இவனுக்கு ஏதாவது சரியாக புரிந்தால்தான் ஆச்சரியமே. தவறாக புரிந்து கொள்வது இவன் பிறவி குணமாயிற்றே. நான் வேணா டெல்லி பிரான்ச்சுக்கு மாறிடவா? சம்பளம் கூட வரும், நிறைய நகை வாங்கலாம். கற்பனையில் கணக்கு போட்டபடி கேட்க, ஏன் அங்கிருந்து எவனையாவது இழுத்துட்டு வர்றதுக்கா? ஏற்கனவே இது ரெண்டும் கெட்டாத மாதிரி ஓடுது. உன்னை நம்ப முடியாதுடா சாமி. எனக்கு எந்த நகையும் வேணாம், நீங்க எங்கேயும் போகவும் வேணாம், உறுதியாக சொல்லிவிட்டாள். அவளுக்கும் பயம் இருக்கும் தானே. நம்ம ஹீரோ சார் அப்படி. இன்னொரு ஹீரோயின் வந்துட்டா என்ன ஆகுறது? மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏற. அவ்வளவுதான். ஏன் இப்படி சொல்ற? ஆசையா நகை கேட்ட. ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணு. நீ கேட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் வந்துடுறேன். ஆர்மி ஆபீசர் போல நெஞ்சை நிமிர்த்தி கூறினான் பிரீத். எனக்கு எந்த ஆணையும் வேணா சார். மெல்ல தன் 2 கைகளால் பிரதியின் தோள்களை பற்றி பின்னால் நின்று கண்ணாடியின் முன் அவளை நிறுத்தி காது மடலை விரல்களால் வருடி மெல்லிய குரலில் பேசினான். என் பொண்டாட்டி, தலையில நிறைய பூ வச்சுக்கணும். நெத்தியில சின்னதா ஒரு பொட்டு, அதுக்கு மேல கோடா அரக்கு நிற குங்குமம். உச்சி வகுட்டுல தினமும் நானே வச்சு விடுவேன். உன் காதுக்கு தங்கத்துல ஜிமிக்கி தோடு. நீ அசையும் போதெல்லாம் அதை அசையற அழகு ரசிக்கணும். கையெல்லாம் கண்ணாடி வளையல். தோளிலிருந்து மெல்ல கைகளால் மென்மையாய் மயிலிறகு போல் வருடல் தந்து ஐவிரலோடு விரல் பிணைத்து இறுக்கி தன்னவளை தன்னோடு பூட்டிக்கொள்ள அணைப்பின் இதம் தந்த மயக்கத்தில் கிடந்தாள். விழிகள் சொருகி மன்னவனின் மார்பில் உலகம் மறந்து காதல் தந்த கதகதப்பில் உயிர் வரை குளிர்ந்து போனாள் பிரதி. பேச்சை முடிக்கவில்லாமல் தொடர்ந்தான். விரல்களால் கழுத்தில் கோலம் போட்டு, குட்டி செயின், உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு சின்ன டாலர், அப்புறம் தாலி செயின். ஆமா, எவ்வளவு நீளமா இருந்தா சரியா இருக்கோ? பச்சை பாலகன் தெரியாமல் முழிக்க, அளந்து பாருடா என்று அறிவு சொல்ல விரல்களால் அளக்கும் பேர்வழி எல்லைகள் கிடக்க உடலெல்லாம் கூச்சம் கொள்ள பயந்தவளும் பதறி தடுத்த அவள் கையை உதறிவிட்டு விலகி நின்றான் கோபமாய். கடும் கோபம். தாலி சங்கிலியின் நீளத்தை அளந்து பார்க்க விடாமல் சதி செய்தவள் மீது கொலை காண்டு. உதட்டை பிதுக்கி உர் என்று முகம் வைத்தவன் சகிக்காமல் பார்க்க, அது கியூட்டாக இவள் கண்ணுக்கு தெரிய கன்னத்தை பிடித்து கிள்ளி முகமெல்லாம் முத்தம் வைத்து சின்ன சின்ன கடிகள் தந்தாள். பைத்தியக்காரியாய் காதல் பித்து பிடித்து அவன் முகத்தில் முத்தத்தில் பல சுற்றுகளை முடித்து அழுத்தமாய் அவன் நெற்றியில் இதழ் பதித்தவள் அதே இடத்தில் நிலைநிறுத்தி இருக்க அவளுடைய கண்ணீர் தலைவனின் கன்னத்தில் வடைய உரியவன் உதிர்த்தான் வெளி நீரை. எதற்கு அழுகிறாள் என்று புரியாத மௌன நிலை இருவருக்கும். காதல் ஆட்சி அங்கு நடந்தது. கண்ணீர் சாட்சியாக பிரதீக்ஷாவின் காதல் எல்லாம் பாடலாக ஒலிக்க, காதல் செய்யும் கூடுதல் அதிசயம் போல வந்தது வரிகள். அவள் இதயத்தின் மொழியாக இதோ. வெளிகளில் ஒரு வானவில் இமைகளை தொட்டு பேசுதே, இது என்ன புது வானிலை, மழை வெயில் தரும் என்ற பாடல் அவளின் மனதில் ஒலித்தது. அவனுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் கண்களில் இருந்தும் வலியும் கண்ணீரை வரிகள் கண்டிப்பாய் உணர்ச்சி பூர்வமாக உணர்த்தி இருக்கும் அவளின் காதல் வழியை. அழுதா அழகா இருக்கு பிரதி. கண்களை துடைத்துவிட்டு வெளிகள் மீது இதழ் பதித்து ரசனையோடு சொன்னான். கண் இமைக்காமல் அவளையே பார்த்து நிற்க, எல்லாரும் சிரிச்சாதானே அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. அழ வைக்கிறது நீங்க, அதனால அழகா இல்லையோ, அழகா இருக்கோ? மூக்கை உறிஞ்சு கேட்டவள் அவன் கண்களை துடைத்து விட, அப்ப அழுதத சொல்லல, இப்போ அழுதியே எனக்காக. அது அழகா இருக்கு. ரொம்ப என்ன நேசிக்காத, உனக்குதான் கஷ்டம். உள்ளர்த்தத்தோடு சொல்ல துடித்து போனாள் பாவை. விழிகள் மேலும் கலங்க அவனை பார்த்து கேட்டாள், ஏன் இப்படியெல்லாம் சொல்றீங்க? ஒரு நொடியில் பதறிவிட, கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தையெல்லாம் பிறந்துடும். என் உயிராட்சி அவங்க. என் மொத்த அன்பும் அவங்களுக்கு மட்டும்தான்.
பிரதீக்ஷா ஆதிகேசவன் ரொம்ப பாவம், உன்னை வெறுப்பேத்து வேண்டி வில்லன் போல பழிவாங்கும் தொடையில் சொல்ல அவன் மார்போடு சாய்ந்தவள் கெஞ்சினாள். அவங்க தான் உங்க உயிர்னா அப்ப நான் யாருங்க? ஹலோ மிஸ்டர் குமார், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பிரதீக்ஷா ஆதிகேசவன் கிடையாது, பிரதீக்ஷா பிரதீப் குமார். எப்படி உங்க பிள்ளைங்க மேல பாசமா இருக்கீங்களோ பொண்டாட்டி மேலேயும் இருக்கணும். மைண்ட் இட். என்ன நீ நல்லா பாத்துக்குவியா? எங்க டெமோ காட்டு, கன்னத்தை காட்ட. சரியான கேடி நீங்க, கன்னத்தை நெருங்க வேண்டும் என்று முகத்தை திருப்பினான். இதழுக்கு நேரே இதழ் இடைவெளியோடு நிற்க அவன் கண்களோ சுவரில் மாற்றிய கடிகாரத்தின் மீது பதிந்தது. அடுத்த நொடியை திருநாவுக்கரசர் சொன்ன 7வது நாள் முடிய 3 மணி நேரம் பாக்கி இருப்பது புத்திக்குள் நெருப்பாய் எரிய அவளை அணைத்திருந்த கரம் நடுங்கி முகம் எல்லாம் வியர்த்து கொட்டியது. பதற்றமான மனநிலையில் காதலின் வெளிகள் பயம் நிரம்பி வழிய சிலை என நிற்பவரையை வெளிவெறிய பார்த்தாள் பிரதி. பேய் அறிந்தது போல் கடிகாரத்தை வெறித்து பார்க்கும் அவன் கருவிலைகள் கடிகாரத்தின் நொடிமுள்ளின் ஓட்டத்திற்கு ஏற்ப நகர அவன் எண்ணமெல்லாம் தான் இங்கு வந்து இருந்தால் ஏதாவது பிரச்சனை வருமோ என்று பயம் வர இப்போது அவன் செய்த தவறு அவள் பூனை உடைத்தது. அதை உடனே சரி செய்து விட்டால் பிரச்சனைக்கு வேலை இல்லை, சண்டைக்கு அல்லது பிரிவு வர வேறு காரணமும் இல்லை. முடிவெடுத்தவன் இறுகிய குரலில் சொன்னான். பிரதி, நான் கார்ல வெயிட் பண்றேன், போய் போன் வாங்கிட்டு வந்துடலாம். 9 மணிக்கு போன் வாங்க போகணுமா? காலையில போலாமா? டயர்டா இருக்குங்க. அழுததால் அவளுக்கு தலைவலி எடுக்க உறங்கினால் தேவலாம் என்று மனநிலையில் தான் அவள் இருந்தாள். நான் போறேன், வரதும் வராததும் உன் இஷ்டம் என்றவன் நிற்காமல் வெளியே செல்ல கைக்கு கிடைத்த ஷாலை மேலே போட்டுக்கொண்டு அவன் பின்னாலேயே ஓடினாள் பிரதி. படுத்தி இருக்கிறாரு குமார். இப்ப இருக்குது அண்ணியனா ரெமோவா தெரியலையே. எல்லாம் ஏன் விதி. புலம்பியபடி காரில் ஏறி பயணித்தவள் பிரதீக்ஷா ஆதிகேசவன். எல்லாம் அவள் விதி. அத்தியாயம் 36. இருவருக்குமான கார் பயணத்தில் பிரதிமுகம் வாடி இருக்க இதழ்களில் நகை தர இனிப்பான செய்தி சொன்னான். தூரத்தில் ஒரு கோவிலை காட்டி அருகில் உள்ள பிரதியிடம் ஆசையாக சொன்னான் பிரீத். இந்த கோவில்ல தான் நமக்கு கல்யாணம் ஆக போகுது பிரதி. இன்னும் 2 டேஸ்ல நடக்கும். எல்லாமே பேசி ஏற்பாடு பண்ணிட்டேன் என்றதுமே உற்சாகமாய் எட்டி பார்த்து நல்லபடியா எங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் என்று சொல்லி கைகூப்பி வணங்கினாள் பிரதி. திருமண கொளுத்தில் இருவரும் சேர்ந்து நிற்பது போல கற்பனை செய்து அகம் பூரிக்க வெக்கம் கொண்டாள் அனிச்சம் பூவாய். கற்பனையில் வாங்கிய தாலியை நிஜத்தில் நெஞ்சிலே சுமக்கும் நாளை எண்ணி ஏக்கம் வந்தது. கூடிய விரைவில் மனமாக போகும் பெண்ணுக்கு. அதையும் மீறி உள்ளத்தில் ஏதோ ஒரு குரல் தெய்வம் அழைப்பது போல தோன்றியது பிரதிக்கு. இப்போதே கோவிலுக்கு போக வேண்டும் என்ற எண்ணமும் வந்தது. என்னங்க, கார் நிறுத்துங்க, கோவிலுக்கு போயிட்டு வரலாம் என்று தீர்க்கமாக சொன்னாள் பிரதி. நாளைக்கு காலையில கோயிலுக்கு போலாம் பிரதி. இப்ப போனாலும் கொஞ்ச நேரத்துல நட சாத்திடுவாங்கடா, நிம்மதியா சாமி கூட கும்பிட முடியாது சமாதானம் செய்தான். ஆனாலும் அவள் கார் ஜன்னல் வழியாக ஏக்கமாக கோவிலையே பார்த்து கொண்டே வரவும் சமாதானம் செய்ய மனம் பதைக்க, என்னம்மா காலையில எழுந்தது கோவிலுக்கு போயிட்டு வரலாம், அங்கேயே ஏன் பாக்குற? அவள் தோள் தட்டி உலுக்கினான் பிரீத். கோயிலுக்கு உடனே போகணும்னு தோணுது, ஏன்னு தெரியல. மனசு ரொம்ப அங்க போய் சாமியை பார்க்க சொல்லுது. இப்படியெல்லாம் இதுவரை எனக்கு தோணவே தோணுது கிடையாது. ஒருவித பயம் சேர்ந்த நடுக்கத்தோடு சொன்னாள் பிரதி. நமக்கு அங்கதான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னதுனால உனக்கு அப்படி தோணுது பிரதி. போன் வாங்க போக வேண்டாங்க. வேண்டாம் என்னும் வார்த்தையை அழுத்தி சொன்னால் உள் உணர்வு ஏதோ தவறை உணர்த்தியது. தனக்கு கஷ்டம் தரக்கூடாது என்று இப்படி சொல்வதாய் நினைத்தவன், பைத்தியம், என்கிட்ட காசு இருக்குடி, வாயை மூடிட்டு வா, பேசினா டிரைவிங் பண்ண கஷ்டமா இருக்கு. ரோட்டில் கவனம் செலுத்தினான் பிரீத். வெறும் இருள் மட்டும் நிறைந்த சாலை. ஏதோ கருநிற பேயாய் தோன்றி தங்கள் வாழ்வும் இருள் கவ்வி மறைய போவதை குறிப்பால் உணர்த்தி நாயகியை பயமுறுத்த கண்களை மூடிக்கொண்டு அப்படியே சீட்டில் சாய்ந்து படுத்தாள். வெளிச்சம் வந்த பின்பு கூட கண்களை மூடிக்கொண்டு தூங்குவது போல அஞ்சு இருக்க தட்டி எழுப்பினான் காதலன். பிரதி, பிரதி தூங்காத பாப்பா, கடை வந்துருச்சு, வா மிட்டாய் வாங்க போகலாம். குழந்தையை அழைப்பது போல கொஞ்சம் குரலில் காதலியை அழைக்க அவளும் ஒரு கண்ணை திறந்து வெளிச்சம் இருப்பதை உறுதி செய்தாள். நக்கல் அவனுக்கு. இடுப்பை பிடித்த கிள்ளை விட்டு வெளியே வந்தாள். இருந்தும் ஏதோ நடுக்கம் மனதில். ஷோரூம் வந்தவன் அலப்பறையை ஆரம்பித்தான். தூக்கி போட்டா உடையவே கூடாது, அந்த மாதிரி ஏதாவது போன் இருக்கா? இதை கேட்டதும் பைத்தியத்தை பார்ப்பது போல அவனை பார்த்தனர் செல்போன் கடை ஊழியர்கள். பிரதியும் கோவக்கார தன் ஸ்பின் பவுலர் ஐ வைத்து செய்தாள். கேள்வி கேட்டு இவனை கலாய்த்தாள். ஆனால் சீரியஸாக கேள்வி கேட்பது போல சேல்ஸ்மேனிடம் காட்டிக்கொண்டு, புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் இருக்கா? பிரதி நக்கலாக கேட்டதும் முறைப்போடு குற்றம் புரிந்தவன் பார்வை நெருப்பை கக்க, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கணும், செவுத்தில் அடிச்சா கூட உடையக்கூடாது. ஓர கண்ணால் அவனை அர்த்தமாய் பார்வை பார்த்தாள். சரியா கேட்கிறேனா என்று கட்டை விரலை காட்டி தலையை அசைத்து கண்ணால் கேட்டாள். அவள் காதை கடித்தான் பிரீத் பம்மியபடி தன் மெல்லிய குரலில். அசிங்கப்படுத்தாதடி, கொன்னுடுவேன்.
கையை அழுத்தம் கொண்டு பிடிக்க ஆ என்று சொல்லி கையை விடுவித்தாள். அப்படியெல்லாம் எந்த போனும் இல்லை மேடம். 1 வருஷத்துக்குள்ள உடஞ்சு போனா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வேணா இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். லேட்டஸ்டா வந்த ஐபோன் காட்டுங்க. இல்ல கம்மி பட்ஜெட்ல ஏதாவது மொபைல் காட்டுங்க. இது பிரதி பெருந்தன்மையாக இருக்கிறதை விட்டுட்டு எதை நான் உடைச்சேனோ அதே மாதிரி வாங்கிக்கலாம். தேவையில்லாதது பண்ணாத பிரதி. ரொம்ப கடுப்பேத்தாம நான் சொல்றத வாங்கு. கோபமாக கடுக்கெடுத்தான் தாழ்வு மனப்பான்மை கொண்ட பெரிய பையன். ம் ம் என்று தலை மட்டும் ஆட்டி வாய்க்கு போட்டு கொண்டாள். முன் ஒவ்வொரு போனின் மாடலையும் பிரத்யேகமாக பயனையும் அதில் உள்ள வசதியையும் பற்றி சேல்ஸ்மேன் பொலி போட்டு விளக்க விலையின் மீது பார்வை பதித்தாள் பிரதீக்ஷா. விலை குறைவானது காட்ட சொல்லி கேட்க நினைத்தாலும் காதலன் அருகில் இருப்பதால் வாயை மூடிக்கொண்டு ஏனோ தானோ என்று பார்த்து வைத்தாள். ஃப்ரெண்டு கிட்ட பேசணும், நீங்க இரு, நான் வெளியில போயிட்டு பேசிட்டு வரேன் என பிரீத் வெளியே செல்லவும் ஷோரூம் கண்ணாடியால் ஆன கதவு என்பதால் வெளியே அவன் நிற்பது தெளிவாக தெரிந்தது. பதட்டமாக பார்வையை அவன் மீது பதித்து அவசரமாக கேட்டாள். இதுல எது விளக்கமையோ அதை காட்டுங்க, அதையே பில்லு போட்டுருங்க. 1 நிமிடத்தில் வியாபாரத்தை முடித்துவிட்டு நிமிர்ந்தவளை ஆச்சரியமாக பார்த்தார் அந்த விற்பனையாளர். இல்ல மேடம், சாரி எவ்வளவு விலையானாலும் காட்டத்தானே சொன்னாங்க. அவர் ஏதாவது சொல்லிட்டே போறாரு. நான் சொல்ற மாதிரி நீங்க காட்டுங்க. இதை விட ரேட்டு கம்மியா இல்லையா? இதுதான், இதை விட இல்ல மேடம். பில் பண்ண தந்துடவா? இல்ல அவர் வரட்டும். மேடம், மேனேஜர் கிட்ட நீங்க பேசினா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க, இந்தாங்க என்று வெள்ளை காகிதத்தில் மொபைல் மாடல் விவரமும் அதன் தொகை பில் பின்பு டிஸ்கவுண்ட் போக எவ்வளவு என்று குறிப்பிட்ட காகிதத்தை கொடுத்து அவரிடம் காட்டி மேலும் குறைத்து வாங்கிக் கொள்ள அறிவுறுத்தினார் சேல்ஸ்மேன். மின்னகையோடு பேப்பரை வாங்கி மேனேஜர் முன்பு சென்று நின்றாள் பிரதி. ஹலோ சந்தீப், எப்படி இருக்க மச்சி? வருஷம் நல்லா இருக்காங்களா? எவ்வளவு வேணுமாமா? 5 10? சரியாக கணித்தான் உயிர் நண்பன். 1 லட்சம் வேணும் மச்சி. அசதியாக சிரித்தபடி கேட்டான் பிரீத். ஏண்டா நாயே, லட்சக்கணக்கில் கடன் வாங்குற அளவுக்கு உனக்கு என்ன கேடு? ஆன்லைன்ல ஏதோ ரம்மி ஆடுறியா? தொகை சந்தேகத்தை ஏற்படுத்தியது அவனுக்கு. கஞ்ச பிரபுவான நண்பன் திடீரென்று பெரிய தொகையை கேட்கவும் அது ஒண்ணுதான் குறைச்சல் என்று ஆதங்கப்பட்டவன், கல்யாணம் பண்ணிக்க போறேன்டா, பணம் பத்தல மச்சி, உடனே தேவைப்படுது. அதானே, காசு வேணும்னா மட்டும்தான் போன் பண்ணுவேன். ஆமா, என் தங்கச்சி ஏமாத்தின துரோகிக்கு நான் ஏண்டா காசு தரணும்? அதுவும் யாரோ ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு நீ உருட்டுற. உன் உருட்ட என் தங்கச்சி நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். நம்பாத. காசு அனுப்ப முடியுமா முடியாதா? எரிச்சலாக திரும்பியவன் பார்வையில் மேனேஜருடன் சிரித்து பேசிக் கொண்டு இருக்கும் பிரதிவில மீண்டும் சாலை பக்கம் திரும்பி சந்தீப்பிடம் பேச்சை தொடர்ந்தான் பிரீத். பவித்ராவுக்கு நான் எங்கட துரோகம் பண்ண? நீ வேற, அவளை விட்டுட்டு பிரதியை நான் 2வது கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி பேசுற. அவ உன்னதான் நம்மம்மா லவ் பண்ணா, எனக்கு தெரியும். அப்படி உன் தொங்கச்சி உன்கிட்ட சொன்னாளா? நண்பனை கேள்வியால் மடக்கினான் லாவகமாய். நேரா சொல்லல, ஆனா பவித்ரா உன்னதான் லவ் பண்றதா நான் நினைச்சுட்டு இருக்கேன். அப்படிதான் நானும் பார்த்தேன். நான் அடிச்சு சொல்ல வேண்டா, டெல்லியில இருக்கும்போது நான் பார்த்தேன்டா அவ கண்ணுல ஒரு ஸ்பார்க். ஏன் வருஷா கூட சொன்னா பவித்ராக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு. டெல்லியில இருந்து ஊருக்கு வந்த உன் தங்கச்சி எனக்கு போன் பண்ணி அவளே சொன்னா, எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்க வைக்கம்மா மானு. பழைய புண்ணெல்லாம் கிளறாதரா, ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். ஏற்கனவே என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. நீ வேற ஏண்டா? பணம் கூட எனக்கு வேண்டாம் சந்தீப், கிரெடிட் கார்டுல ஏதாவது லோன் போட்டுக்கிறேன் என்று சொல்லி முடிக்கும் முன் பணம் வந்து சேர்ந்ததற்கான மெசேஜ் வர, என் தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்காத வேதனை எனக்கு இருக்குதான். ஆனா என் மாமாவை கல்யாணம் பண்ற அந்த பொண்ணும் எனக்கு தங்கச்சி மாதிரி தானே. உரிமையாய் பிரதியையும் தங்கை என்று சொல்ல அகம் குலைந்தான் பிரீத். வருஷா ட்ரீட்மெண்ட் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? முன்னாடிக்கு இப்ப பரவாயில்லடா. பெருமூச்சு விட்டவன். இப்ப எழுந்து கொஞ்ச நேரம் உட்கார முடியுது. இன்னும் 2-3 சர்ஜரி பண்ணா நார்மல் ஆகிடுவான்னு டாக்டர் சொல்றாங்க. 1 வருஷத்துக்கு மேல ஆகும்டா அவளா எழுந்து நடக்க. தன் வேதனையை அவன் கூற நண்பனை ஆறுதல் சொல்லி தேற்று என்று பேச்சுக்கள் வளர உள்ளே மேனேஜர் மேசையில் இருந்து காகிதங்கள் வேண்டுமென்று தவறுதலாக கீழே விட ஒவ்வொரு காகிதங்களும் காற்றின் வேகத்தில் சிதறிட நொந்து கொண்டு ஒவ்வொரு காகிதமாய் பொறுக்கி அதை ஒவ்வொன்றும் கையில் அடுக்கினாள் பிரதி. டிஸ்கவுண்ட் கேட்டா இப்படி வளைகிறா, பின்னி பண்ணி கண்ணாடி டேபிள் சுத்தி வந்து எடுக்க மாட்டானா இவன்? சலித்தபடி எல்லாவற்றையும் எடுத்து அவர் கையில் கொடுக்க காகிதத்தோடு அவள் கையையும் சேர்த்து பிடித்து இழுக்க தீ பற்றியது போல் உதறிவிட்டு நகர்ந்தாள் பிரதி. ஆத்திரமாக வந்தது, காட்ட முடியாமல் நின்றாள். காரணம் காதலன் குணம் தெரியுமே. அப்புறம் இவனை போட்டோ பிரேமில் தான் முழுதாக பார்க்க முடியும், சங்குதான் என்று நினைத்தவளை மேனேஜர் அழைக்க, சாரி மேடம் என்றவன் இதுவரை அவளை வேண்டும் என்று காகிதங்களை எடுக்க வைத்து நிதானமாக ரசித்து பார்வையில் பருகியது போதாமல் கையில் இருந்த பேனாவை மெல்ல அவளிடம் பேசி கீழே விழ வைக்க பேனா தரை தடவும் அவன் தலை கண்ணாடி மேசையில் பட்டு
உடையவும் சரியாக இருந்தது. மேனேஜர் தலையில் கீறல் விட்டு ரத்தம் வடிந்து முகத்தில் சொட்ட சொட்ட நிமிர எதிரே நின்றிருந்தான். சினம் சிரத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்தவனாய் பிரீத். கோபத்தின் உச்சியில் காதலன் இருப்பது அவன் விழிகளை நெருப்பின் கங்கு போல சிவந்து காட்டியது. சுற்றி உள்ள எல்லாரும் பிரீத் கையை பிடிக்க காலால் எட்டி மிதித்தான். பொறுக்கி நாயே, யார் மேல கையை வைக்கிற என்று எட்டி உதைத்த உதையில் பின்னால் போய் கீழே விழுந்து உயர் பதவியில் உள்ளவனை கண்டு இதுவரை பம்மி சலாம் போட்ட சக ஊழியர்கள் ஒருவரை ஒருவர் அர்த்தமாய் பார்த்து இவனுக்கு வேணும் என்று கண் செய்கை செய்து எள்ளி நகையாடுவதை பார்த்தவனுக்கு கோபம் தலைக்கேற அவமானம் பிடுங்கி திங்க நடந்த அசிங்கம் உணர்ந்து தன் மீது உள்ள சேற்றை அவள் மீது பூசி பழியை சரிக்கட்ட எண்ணினான். அவளும் தப்பானவள், அதனால்தான் என்னை தொட அனுமதித்தாள் என்று கதையை மாற்ற கல்யாணத்தை வைத்துக் கொண்டு பிரச்சனை வேண்டாம் என்று ஒதுங்கிய அவளது இரக்க குணத்தை அவளையே கொள்ளும் ஆயுதம் ஆக்கினான் அயோக்கியன். சுற்றிலும் நாயகனை ஆட்கள் பிடித்து இருப்பதால் தைரியமாக எழுந்து நின்ற அடிப்பட்ட பாம்பு விஷத்தை கக்கியது. நான் கையை பிடிக்கும் போது ஜாலியா தானே இருந்தா, சிரிச்சுக்கிட்டு தானே என்கிட்ட பேசினா. ஏதோ நல்ல பொண்ணு கையை பிடிச்ச மாதிரி சீன் கிரியேட் பண்ற. அவளுக்கே பிரச்சனை இல்ல, உனக்கு ஏண்டா எரியுது? இந்த கோணத்தில் யோசிக்காதவன் பிரதீக்ஷாவை வெறுப்பாக ஒருமுறை முறைக்க உயிர் வரை நடுங்கியது அவளுக்கு. என் தீண்டலை உன் காதலி விரும்பினாள் என்ற வார்த்தை கூட அவளுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தது. விழியும் நிற்காமல் கசிந்தது. அவன் சொன்ன வார்த்தை வெறிப்பிடிக்க வைக்க சுற்றி கரங்களை அழுத்தமாக பிடித்திருந்தவர்களை உதறி தள்ளியவன் கீழே கிடந்த பேனாவை எடுத்து அழுத்தி அதன் முனையை தன் காதலியை பற்றி அவதூறாக சொன்னவன் தொண்டையில் இறக்க ஓங்கியவன் கையை பிரதி எவ்வளவு தடுத்தும் கேளாமல் கொலைவெறி பிடித்து அவன் மீது அமர்ந்து மறுபடியும் குத்த கொண்டு சென்றவன் சட்டையை பிடித்து ஆவேசமாக கன்னத்தில் அறைந்தாள் பிரதி. எண்ணிக்கை இல்லாத அறைகள். அவன் வெறி அடங்கி புத்தி தெளியும் வரை நிறுத்தாமல் அடித்தாள். நிதானத்திற்கு வந்தவன் அவளை அணைத்து ஆறுதல் படுத்தி ஆசுவாசப்படுத்தி அமைதியானான். ஒரு வழியாக எல்லாரும் பிரீத்தை சமாதானப்படுத்த போதும் என்று வெளியே செல்ல போனவனை அடங்கா குரோதத்தோடு முறைத்தவன் இயலாமையால் அவனை அடிக்க தெம்பில்லாமல் எதற்கும் கையாளாகாதவன் பிரீத்தை அடிக்க துவைக்க துடிதுடிக்க வைக்க நினைத்தான் தன் வார்த்தைகளால். நீ தொடர்றதை விட நான் தொடர்றதாண்டா அவளுக்கு பிடிச்சிருக்கு. நீயாவது தூரமாயிருந்த, அவகிட்டதான் இருந்தா. தொட்டப்ப ஏன் அடிக்கல? ஏன் திட்ட கூட இல்ல. என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே நின்னா. அவளுக்கு யாரு தொட்டாலும் பிடிக்கும் போல, அதான் எனக்காக உன்ன அடிச்சிருக்கா. அப்படிதான் அடிச்சலாம் என்று பிரதியை பார்த்து இதழை குவிக்க முடிக்கும் முன் வாய் கழிந்து ரத்தம் படிந்தது. நாற்காலியை சுழற்றி ஓங்கி குறிப்பார்த்து எரிந்தவன் வைத்த குறி தப்பாமல் அவன் வாயை பதம் பார்த்தது. ஆனால் அவன் வார்த்தை இவன் புத்தியில் ஏறி கத்தியாய் அவன் காதலை அறுக்க தொண்டானது நம்பிக்கை. அவன் மீது உள்ள கோபம் மொத்தமும் இவனுக்காக என்னை அடித்தவள் நீ என்று பிரதி மீது திரும்பி நிற்க இது அத்தனையும் ஒரு அப்பாவி பெண்ணின் தலையில் விடியும் என்பது தெரிந்தே வார்த்தையாலே வேசி பட்டம் தந்தவனுக்கு புரியவில்லை. நினைவில் கூட அவள் வேறு ஒருவனை தீண்டியதில்லை என்று. அவன் சொன்ன அவதூறான சொற்களின் வீரியம் உள்ளே உறங்கும் சந்தேக அரக்கனை அவனுள் உயிர்ப்பித்து உருவேற்ற காதலை ஒருத்தி அவன் அருகில் இருப்பதையே மறந்து பார்க்காமலே கோபம் தலைக்கேற வேகமாக வெளியேறினான் பிரீத். அவன் பின்னாலே வந்து கெஞ்சும் அவளையின் குரல் சேரவே இல்லை அவன் செவிக்குள். அவன் சொன்ன பழி சொல்லி மனதில் ஓடிக்கொண்டிருக்க நிஜத்தை மறந்தான். நிதானத்தை இழந்து பொய் என்னும் மாயை ஆட்டி வைக்க அவன் வார்த்தையில் மூழ்கி காதலை கொன்றான். அவளுக்கே பிடிச்சிருக்கு, உனக்கு எங்கடா எரியுது? உன்னை விட அதிகமா என்னதாண்டா பிடிச்சிருக்கு அவளுக்கு. அதான் எனக்காக உன்னை அடிக்கிறா. நீயாவது தூரமாயிருந்த, அவ கிட்டதான் நான் இருந்தேன். அவளை தொட்டப்ப ஏன் அடிக்கல? ஏன் என்னை திட்ட கூட இல்ல, சிரிச்சுக்கிட்டே நின்னா. அவளுக்கு யாரு தொட்டாலும் பிடிக்கும் போல என்று இழிவாக சொல்லி ரத்தம் வழிய அவன் சிரித்ததே கண்முன்னே காட்சியாய் வெறிய காதல் கரைந்து மறைந்தது அவனை விட்டு. நம்பிக்கை இல்லாத காதல் சந்தேக பேய்களின் கூடம். பிரீத், பிளீஸ் பிளீஸ் நில்லுங்க. அவன் வேக நடையை எட்ட இவள் ஓடி வந்து பேசிக்கொண்டே கையை தொட வீசி அடித்தான், முகத்தை கூட திரும்பாமல். நான் சொல்றது ஒரு நிமிஷம், பொறுமையா கேளுங்க பிரீத் கெஞ்சினாள். வெறி எடுத்தவனைப் போல் கத்தினான். அவன் தான் கேட்டானடி, உன்னை அடிச்சா ஏன்டா என்ன அடிக்கலன்னு செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டானே. என்கிட்ட பேசாத, மரியாதையா போயிடு. என்ன வார்த்தையா பேசுவேன்னு எனக்கே தெரியாது. என் கண்ணு முன்னாடி என்ன வராத, போடி. வெறி கொண்ட மிருகமாக கத்தவும் நடுங்கி மிரண்டு போய் அழுதாள் பிரதி. அவனோடு ஓட்டமும் நடையுமாக வந்தவள், ஒரு நிமிஷம் என்ன திரும்பி பாருங்க, நிதானமா சொல்றத கேளுங்க பிரீத் பிளீஸ். பதில் இல்லை, பையன் இல்லை. எவன் தொட்டாலும் உனக்கு பிடிக்குமாமே, உன்னை தடவை நம்ம சர்டிபிகேட் கொடுக்குறான். வார்த்தையால் நெருப்பை அள்ளி அவள் நெஞ்சில் கொட்டினான். உயிர் வரை வலித்தது உத்தமைக்கு. உன்கிட்ட பேசக்கூட எனக்கு பிடிக்கல. உன் முகத்தை நான் பார்க்கறதே விரும்பவும் இல்லை. சீ, என் பின்னாடி வராதடி. என்ன சீன் கிரியேட் பண்றியா? யார் நீ? எதுக்கு இப்படி என் பின்னாடி வர? அவ்வளோதான், போயிடு. அன்பானவள் மீது வெறுப்பை உமிழ்ந்தான். நீங்க என்ன நம்பலையா பிரீத்? குரலை அழுவதை போல காட்டியும் இலகாதவன் வார்த்தையில் விஷத்தை வீசினான். வந்ததுலேருந்து உன்கிட்ட வலிகிறான், நீயும் சிரிக்கிற. நான் பார்க்கலன்னு நினைச்சியாடி?
வேணும்னு பேப்பரை கீழே போட்டு குனிஞ்சு எடுக்க வச்சு உன்னை ரசிக்க வச்சு நான் பார்க்காததை கூட அவனுக்கு காட்டுற? ஏண்டி, அவன் கையை பிடிச்சதை என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்ப அவன் சொன்ன மாதிரி அவன் தொட்டா உனக்கு பிடிச்சிருக்கா? சொல்லு. காதலை கொன்று புதைத்து விட்டான் சந்தேகத்தாள். கண்ணியம் தவறாத நல்ல பெண்களுக்கு இப்படி சந்தேகம் கொண்டவன் துணையாக வருவது ராமன் காலத்திலிருந்தே கிடைக்கும் சாபமோ என்னவோ. அழுகையோடு அவன் முன்னால் வந்து நின்று, ப்ளீஸ் இப்படியெல்லாம் பேசாதீங்க, இதை கேட்கறத விட செத்துடல போல இருக்கு. தேம்பி அழுபவளை ஏறெடுக்காமல் தாண்டி செல்ல முனைந்தவனை போக விடாமல் கைகளை நீட்டி தடுத்தவள் முன் கர்ஜித்தவன் அருவருத்து அலறினான். வழிய விடுடி, அடிச்சு கொண்டுடுவ பாத்துக்க. முடியாது என்று கத்தியவள், நான் ப்ளீஸ். அழுகையோடு மூச்சு திணற வார்த்தை வரவில்லை. அழுகையே நிற்காமல் தொடர, எனக்கு எதுவும் கேட்க வேணாம், நான் தான் நேரிலேயே பார்த்தனே உன் கேவலமான நடத்தைய. சி தூ என தரையில் காரி உமிழ்ந்தான் பிரீத். தங்கத்தின் தரம் தெரியாதவன் அதை தலையில் கிரீடம் ஆக்காமல் செருப்பாக்கி மிதிப்பான். அதுபோல தங்கமானவள் அவள நிலைக்கு காரணம் தகுதி இல்லாதவன் மீது வைத்த காதல். நான் செத்துருவேன் பிரீத். செத்து தொலடி. ஆவேசமாக எதிரே இருப்பவளை பிடித்து கீழே தள்ளிவிட்டு செல்ல, பிரீத். பிரதியின் கத்தல் வழியோடு அந்த குரல் அவள் உயிரை உலுக்கியது. திரும்பி ஒரு பார்வை கூட பார்க்காத அவன் இதயத்தை குத்தி ரணமாக்கியது. இன்னும் ஏதாவது பேசி காயப்படுத்தி விடக்கூடாது என்று நினைத்தவன் திரும்பி பார்க்காமல் காரில் ஏறி கிளம்பிவிட ஒருமுறை திரும்பி இருக்கலாம். கீழே விழுந்தவளின் நிலை தெரியாமல் நடுநிசையில் வயது பெண்ணை வீதியில் விட்டு செல்லும் முட்டாள். அவன் இப்போது செய்த குற்றத்தை அவள் எப்போதும் மன்னிக்கவே மாட்டாள். இரவு 11 மணிக்கு ஆண்கள் மட்டும் உழவும் நடு ரோட்டில் வயது பெண் மட்டும் தனியே கீழே விழுந்து கிடக்க கை கொடுத்து தூக்கிவிடும் எண்ணம் யாருக்கும் இல்லை. நள்ளிரவில் காரில் இருக்கும் ஆணிடம் வழியை மறைத்து நின்ற பெண் அழுகான மனிதர்களின் பார்வைக்கு வேறு மாதிரியாக தெரிய யாருமே சீண்டவில்லை. பார்வையால் மட்டும் கொத்தி தின்றனர். காரணம், அவன் நிதானம் இல்லாமல் பிடித்து தள்ளியதில் ஒரு நூல் இலையில் பிரிந்து சுடிதாரின் முன் பக்கம் உள்ளாடி தெரியும் அளவு கிழிந்து தொங்க கைகளால் பிடித்து மானத்தை காத்தவள் சுற்றிலும் இருக்கும் ஆண்களின் பார்வை உடலை மொய்ப்பதை தாங்க முடியாமல் கால்களில் முகம் புதைத்து கண்ணீர் விட்டு கதறினாள். வழிகள் அழுகையாக வெடிக்க சொற்றம் மறந்து கத்தி அழுதாள் பிரதி. தன் உலகமே அவன் ஒருவன் மட்டும்தான் என்று இதுவரை வாழ்ந்தவள் இப்போது அவள் உலகத்தில் அதிகமாக வெறுக்கும் ஒருவனாய் மாறி போனான் காதலன். ஆள் அரவம் குறைய குறைய அவளை சுற்றி வட்டமிட்டு காத்திருந்தன காம பசி கொண்ட கழுகுகள். அத்தியாயம் 37. பிரதியை சுற்றிலும் இருள் பரவி நெஞ்சை அடைக்க அம்மாம என்று விடாது முனகி அழ ஆரம்பித்தாள். பயம் இல்லாத தாயையும் ஏங்கி அழைக்க வைத்தது. கண்களை மூடியும் கண்ணீர் ஓயாமல் வழிய விழித்திறந்து பார்க்க பயந்தாள். அவளை சுற்றி மொய்க்கும் வெளிகள் எல்லாம் அருவருப்பை தர நெஞ்சம் எல்லாம் பாரமாய் வலிக்க என்னவன் வருவான் என்ற நம்பிக்கை சிறுக சிறுக செத்து போனது பேதைக்கு. நீ அனாதை என்று நிதர்சனம் கசையடி கொடுக்க அது புத்திக்கும் உரைக்க உடைந்தது பாவையின் மென்மனம். கத்தி அழ உதடுகள் துடித்தும் கேட்பார் இல்லாத ஓலம் எதற்கு? தேற்ற யாரும் இல்லையடி உனக்கு. அன்போ காதலோ ஏன் ஒரு ஆதரவு கூட இல்லை. அத்து விட்டவனை எதிர்பார்க்காதே என்று உள்மனம் குத்தி கிழிக்க ரணத்தை உணர்ந்தவள் கண்ணீர் கொட்டினாள். தூரத்தில் இருந்து ஒரு பெண் சாலையின் நடுவே அமர்ந்து அழுவதை பார்த்தவளுக்கு உள்ளம் பதைக்க தனது ஸ்கூட்டியின் வேகத்தை அதிகப்படுத்தி அவளை நெருங்கி வர வர அமர்ந்து அழுவது யார் என்று புரிந்து வாகனத்தை மேலும் இயக்க முடியாமல் அப்படியே நிறுத்திவிட்டு வேக எட்டுக்கள் வைத்து அவளை நெருங்க அவள் அசைவில்லாமல் குறுகி முழங்காலில் முகம் புதைத்து அமர்ந்திருப்பது ஏதோ அசம்பாவிதத்தை உணர்த்த பின் செய்து இருந்த தனது ஷாலை கலட்டியபடி வேகமாக அவள் அருகில் ஓடி வந்து கவசமாய் அவள் மீது தாவணியை போர்த்திய மறுநொடி பாதுகாப்பை உணர்ந்து இப்போதுதான் பிரதிக்கு நிமிரவே தைரியம் துளிர்த்தது. பிரதியின் கண்களுக்கு எதிரே கண்களில் நீருடன் நின்றாள் பவித்ரா. கதறலோடு மண்டியிட்டு அமர்ந்து அணைத்து கொண்டு ஆற்றினாள் தோழியை. பவி என்று ரணம் நிறைந்த குரலில் அழுதவள் விம்மலோடு தேம்பியபடி மீண்டும் பவி என்று அழைத்தும் பேச வராமல் குரல் தழுதழுக்க வழிகளை எல்லாம் அழுகையும் கதறலுமாக வெளிப்படுத்தினாள். நல்ல வேளையாக இந்த பிரச்சனை நடக்கும் போதே தன் காதலனின் போனில் இருந்து பவித்ராவுக்கு அழைத்து உடனே வருமாறு படித்திருந்தாள் பிரதீக்ஷா. எங்காவது தன் மாமன் இருக்கிறானா என்று பார்வையை சுழற்றியவளுக்கு அவநம்பிக்கையே பதிலாக கிடைக்க கோபத்தில் கண்களை மூடி திறந்து சுற்றிலும் ஒருமுறை விழிகளால் ஆராய்ந்து பார்த்ததும் ஆண்கள் கூட்டம் ஆங்காங்கே பார்வையால் இருவரையும் வட்டமிடுவது தெரிய மேலும் இந்த இடத்தில் இருப்பது ஆபத்து என்பதை உள்ளுணர்வு உணர்த்த பிரதி பிளீஸ் அவள் முதுகை ஆதுரமாய் நேவியவள். இந்த இடம் சரியில்லை, வீட்டுக்கு போகலாம் என்று பவித்ரா அழுத்தி சொல்லவும் சுற்றி பார்த்து ஆண்களின் பார்வை இருவரையும் தொலைப்பது தெரிந்ததும் அழுகையை அடக்கி உணர்வுகளை சமன்படுத்தினாள் பிரதீக்ஷா.
மெல்ல தன் கரத்தால் தோளோடு தோளாக சேர்த்து அணைத்து வந்து ஸ்கூட்டியில் அமர வைத்து தன் மீது சாய வைத்து அவள் கைகளை தன் எடையோடு அணைத்து பிடிக்க வைத்தாள் பவித்ரா. நிதானம் இல்லாமல் பித்த நிலையில் இலைக்கில்லாமல் வெறிக்கும் அவள் விலை பிரதி சுயம் இல்லாமல் நினைவு தப்பி இருப்பதை காட்ட வாகனத்தை சீரான வேகத்தில் செலுத்தியவள் அவ்வப்போது அவள் கையை இறுக்கி பிடித்து பிடியை விடவில்லை என்பதை உறுதி செய்தாள். உயிரற்ற ஜடமாக முன் கண்ணாடியில் ஒளியின்றி தெரியும் தெரிவை அவள் இழிநிலைக்கு காரணமானவனை மனதிலே பீப் வார்த்தைகள் கொண்டு அர்ச்சிக்க தவறவில்லை. வீடு வந்து சேர்ந்ததும் ஹாலில் உள்ள சோஃபா மீது பிரதியை அமர வைத்து தண்ணீர் எடுத்து வர கிச்சனுக்குள் ஓடினாள் பவித்ரா. பொம்மை போல் அமர்ந்திருந்தவள் விழிப்பாவை கூட அசையவில்லை. நடந்த கோர நாடகமெல்லாம் செவியில் விழுந்த வார்த்தைகள் எல்லாம் மூளை மறுபதிவு செய்து மீண்டும் மீண்டும் ஓடவிட வேகமாக யாரோ நடந்து வரும் ஓசை கால் பதிக்கும் ஓசை கேட்டது. எடுத்து வைக்கும் அடிகளை வருவது யார் என்று உணர்த்தியும் விழிகளில் சலனம் இல்லாமல் அப்படியே சிலையை சமைந்து இருந்தாள் பிரதீக்ஷா ஆதிகேசவன். அவளிடம் இருந்த காதல் காணாமல் போயிருந்தது. நெஞ்சம் பதைத்து வந்தவன் ஓடி வந்து மண்டையிட்டு அவள் பிஞ்சு பாதங்களை நெஞ்சோடு சேர்த்து இறுக்கி தன்னோடு பூட்டிக்கொள்ள வியர்த்து நனைந்த சட்டையும் வேக வேகமாக எடுக்கும் முச்சிரைப்பும் அவளை தேடி அலைந்திருக்கிறான் என்பது தெளிவாய் காட்டியும் உணரும் நிலையில் அவள் இல்லை. இதுவரை உடலெங்கும் உணர்வில்லாமல் விரைத்து போயிருக்க அவன் தீண்டல் பிடிக்காமல் காதல் சந்தேகனை உதறிவிட்டு நகர்ந்தாள். அவனால் உடைந்தவள் சுவர் பக்கம் முகத்தை திருப்பியவள் மறந்தும் கூட அவன் மீது துளிப்பார்வை விழுந்து விடாமல் பார்த்து கொண்டாள். அவள் முன்னாள் காதலன் மீது இவனுக்குதான் உலகமே. ஒரு நொடியில் உடைந்துவிட்ட உணர்வு. காதல் எப்போதும் மிகை கொண்டு நிற்கும் அவள் கண்களில் அன்போடு ஆற தழுவும் அவள் கைகள் இன்று ஒதுங்கத்தோடு தன்னை குப்பை போல தூக்கி எறிந்து போகும் இப்பெண் அவன் பிரதி இல்லை, வேறு யாரோவாக தெரிந்தாள் அவன் கண்களுக்கு. எத்தனையோ முறை அவளை காயப்படுத்தி உதாசீனப்படுத்தும் போதெல்லாம் அப்படி நடந்து கொண்டால் இப்படி வலிக்கும் என்று அவனுக்கு தெரியாது. வலியை வழங்கும் போது தெரியாது, பெரும்பொழுதுதான் புரியும் எத்தனை வலிக்க வைத்தோம் என்று. பிரதி மண்டியிட்டு அவள் பெயரை உச்சரித்த போதும் உயிரற்ற உடலை போல நிற்பவளை பார்த்து தாய் தனது மகவை தழுவ தவிர்ப்பது போல உணர்ந்தவன் முகம் கசங்கியது. தன்னை பிரதியால் வெறுக்க முடியாது என்ற அதீத நம்பிக்கை தீப்பட்ட காகிதமாய் எரிந்து கருகியது. காதலில் உச்சம் காட்டியவள் வெறுப்பிலும் உச்சக்கட்டத்தை காட்டுவாள் என்று கனவில் கூட நினைத்தது கிடையாது. இந்த கணம் வரை அத்தனை நம்பிக்கை அவனவள் காதல் மீது. மெய்யன்பில் உருக வைத்தவள் காதல் பொய்த்து போனதால் சிறு சிறு துகள்களாய் பொடிந்து போனது அலட்சிய காதலின் இதயம். இதை அமைதியாய் வேடிக்கை பார்க்கும் பவித்ராவுக்கு யாருக்காக பேசுவது என்ற குழப்பத்தில் அப்படியே நிற்க இருவருமே பேசி தீர்க்கட்டும் என்று ஒதுங்கிக் கொண்டாள். யாருக்காக வாதாட முடியும்? இவன் செய்த செயல் மனசாட்சி இருக்கும் யாராக இருந்தாலும் இவனுக்காய் பேச மாட்டார்கள். ஏற்கனவே காதலை நிராகரித்து அவனை காயப்படுத்திய குற்ற உணர்வு இன்று வரை அவளை வதைக்க மீண்டும் ஒரு காயம் அவனுக்கு வேண்டாம். திருமணம் வரை சென்று இந்த உறவுக்குள் பிரிவு வந்துவிட வேண்டாம் என்று தேன் வேண்டுதல் வைத்தாள். அவளால் முடிந்தது அவ்வளவுதான். இப்போது அவள் இடைப்பட்டால் அது வேறு பிரச்சனையை உண்டாக்கும். நிலைமையின் சீற்றம் குறையும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நிதர்சனம் உடைந்து அமைதியானாள் பவித்ரா. மண்டையிட்டவன் மன்னிப்பு வேண்டினான், இல்லை தண்டனை வேண்டினான். பிரதி, உனக்கு என் மேல கோவம் இருந்தா என்னை கொண்டு கூட போட்டுடு, என்னை ஒதுக்காத பிரதி, பேசு பிளீஸ். உடைந்த குரலில் கெஞ்சினான் பிரீத். கேட்கவில்லை அவளுக்கு. சுவற்றை பார்த்து பதில் சொன்னாள் பிரதீக்ஷா. எந்த தப்பு வேணா பண்ணிட்டு என்னை மன்னிச்சுன்னு சொன்னா எல்லாம் சரியாகிடுமா என்ன? சின்ன சின்ன விஷயத்திலுமே உங்களை மன்னிச்சுதான் என்ன இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்க. இன்னும் எவ்வளவு மன்னிக்கணும் உங்களை? பிரீத், இப்ப பேசாத, காலையில பேசிக்கலாம் என்ற சூழ்நிலையின் வேறையும் புரிந்து பவித்ரா தடுத்தும் அவன் நிற்கவில்லை. அவனால் நிற்கவும் முடியவில்லை. நெஞ்சில் அத்தனை உறுத்தல். அவள் மன்னித்தால் மட்டும்தான் சுவாசிக்க முடியும். அந்த அளவு அவள் மௌனம் நெஞ்சை அடைக்க மீண்டும் மீண்டும் விலகும் அவளிடமே போய் நின்றான். பிரதி, மன்னிச்சுடு பிரதி, இனிமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், பிளீஸ் என்னை மன்னிச்சுடு. வலியோடு வந்தது வார்த்தைகள். திரும்பி அவன் முகம் பாராது கண்களை தரையில் பதித்தவள் கையெடுத்து கும்பிட்டு, போதும், நான் ஏன் உன்னை காதலிச்சு தெரியுமா? எனக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்த ஒரே மனுஷன் நீ மட்டும்தான். அது மட்டும்தான் இந்த லவ்வுக்கே காரணம். வேற எதுவுமே உன்னை பத்தி எனக்கு தெரியாது. காதல் கண்ணு மறைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் காதல் உன்கிட்ட இருந்து கெட்டது எல்லாம் புத்திக்கு ஏறாம மறைச்சிருச்சு. ஒரு பொண்ணு மானத்தை காப்பாத்துறவன் தான் ஆம்பளை. ஒரு ஹீரோ மாதிரி உன்னை நினைச்சேன். இப்ப நீயே என் மானத்தை வாங்கிட்டியே, அதுவும் நடு ரோட்ல வச்சு. எந்த உரிமையில நீ அப்படி பண்ண? என்ன தகுதி இருக்கு என் கிட்ட பேச? என்ன ஒதுக்காத, என் கூட இருன்னு பேசுன்னு சொல்ற. தகுதியெல்லாம் இழந்துட்ட நீ. மேலும் மேலும் பேசி காயப்படுத்த விருப்பம் இல்ல. என்னை விட்டுருங்க பிரீத், இட்ஸ் ஓவர்.
என்று சொல்லி அறைக்குள் செல்ல முயன்றவளை தடுத்து நிறுத்தி, ப்ளீஸ் பிரதி, இப்படியெல்லாம் சொல்லாது பிரதி, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, வலிக்குது, என்னை ஒதுக்கிட்டு போகாதடி. எனக்கு உங்களை பார்க்க பேச விருப்பமே இல்லை. ஏதாவது ஒரு வார்த்தை மோசமா சொல்லிடக்கூடாதுன்னு நான் ஒதுங்கி போறேன். என் மனசுல இருக்க எல்லாம் கேட்டா தாங்க மாட்டீங்க. எனக்கு நீங்க வேண்டாம், நான் போயிடுறேன். மொத்தமாக முடித்து விட்டாள். என்ன பிரதி, இப்படியெல்லாம் சொல்லாத, விளையாட்டுக்கு கூட அப்படிலாம் சொல்லாத, என்னை விட்டு போகணும்னு சொல்லாத ப்ளீஸ் பிரதி, அது என்னால முடியவே முடியாது, நான் உன்னை போக விட மாட்டேன் பிடிவாதமாய் சொன்னான் தன் பிழை அறியாமல். ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தப்பான பொருத்தம் இருந்து என்னை காப்பாத்தினப்போ யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு மனத்தை காப்பாத்தின நீ கடவுளாதான் தெரிஞ்ச. எல்லாத்தையும் அதுக்காக தான் பொறுத்துக்கிட்ட. கண்கள் கலங்கி நிற்கும் அவளை நெருங்க முயன்ற பிரீத்தை அருவருப்பான முகபாவனையில் தூர நிறுத்தினாள். அவள் விழியின் வெறுப்பான ஒதுக்கம் 1000 கத்திகளாய் குத்தி கிளிக்க துடித்து நின்றான் பிரீத். மாமா, பேசாம உள்ள போ, பேச பேச பிரச்சனை பெருசாதான் ஆகும். அவனை இழுத்து செல்ல முயன்றவளை தடுத்து நிறுத்தி, என்ன பவி, அவ என்னை விட்டு போறேன்னு சொல்றா? அவ எப்படி அப்படி சொல்லலாம்? என்னை விட்டு எப்படி போறான்னு நானும் பாக்குறேன். அழுத்தமாக சொன்னவன் பயமுறுத்தியாவது தன்னோட தக்க வைக்க வாதாடினான். பிரதியோ தன் பொறுமை இழந்து ஆதங்கமாக கேட்டாள், என்ன, என்னைய உன் கூடவே இருக்க சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு? தள்ளிட்டு போனியே, திரும்பி பாருங்கன்னு சொல்லி கதறனே, திரும்பி பாத்தியா நீ? அத்தனை ஆம்பளைங்களுக்கு நடுவில் விட்டுட்டு போகிறப்போ பிரதின்னு தெரியலையா உனக்கு? இப்ப வந்து பிரதினா? கோபம் வெடிக்க அவன் சட்டையை பிடித்து கண்ணீரோடு கண்களை கலக்க விட்டவள் அவன் கேட்க துணியாத வார்த்தைகளை சொன்னாள். எல்லாமே முடிஞ்சிருச்சு, எனக்குமே நீங்க வேண்டாம் பிரீத், எனக்குமே நீ வேண்டாம் என்ற வார்த்தை பவித்ராவும் இவனை வேண்டாம் என்று நிராகரித்ததை ஒப்பிட்டு வர உயிர் வரை வலித்தது. யாருக்குமே நீ வேண்டாம் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டாள். அந்த சொல்லாலே கொன்றும் விட்டாள். மன்னிப்பு வேண்டியவனை நிராகரித்து, பவித்ரா, உன் மாமா வந்து இந்த டிராமாவை நிறுத்த சொல்லு. என் மேல உண்மையிலேயே அவருக்கு காதல் இருந்திருந்தா தவிக்க விட்டுட்டு வந்திருக்க முடியாது. நடிப்ப நிறுத்திக்க சொல்லு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. காலையில நான் ஊருக்கு போயிடுவேன். என்னை தடுக்க எவனுக்கும் உரிமை இல்லை. உரிமை இல்லை என்ற வார்த்தை அழுத்தம் கொடுத்து சொன்னாள் பிரதீக்ஷா. என்ன போவ? நீ போவ, நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா? போகலாம் விட மாட்டேன்டி. என்னை விட்டு நீ போகவே முடியாது. நான் விட மாட்டேன். எப்படி போறேன்னு நானும் பாக்குறேன். நம்மளால சேர்ந்து வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்து உயிரை வருத்தி கொள்ளும். பார்க்கும் போதெல்லாம் வெறுப்பு வரும். இப்படி வெறுத்துக்கிட்டு வாழ்றதை விட பிரியறது எவ்வளவோ மேல். எனக்கு நீங்க வேணாம். நான் தெளிவா முடிவெடுத்துட்டேன். நீங்க தடுத்தாலுமே இந்த வீட்டை விட்டு உங்க வாழ்க்கையை விட்டு மொத்தமா போகத்தான் போறேன். தயவு செஞ்சு என்னை தேடி வர வேண்டாம். அவனை பார்க்காமலே பவித்ராவை பார்த்து சொன்னாள். போடி, என்னை விட்டு போனா உன்னை வெறுத்துருவேன் பிரதி. செத்தா கூட உன் முகத்துல முழிக்க மாட்டேன். திரும்பி என் வாழ்க்கையில நீ வரவே முடியாது. நான் உலகத்துல வெறுக்கிற ஒருத்தியா நீ மாறிடுவ. என்னை விட்டுட்டு போனா யாரையும் நான் ஏத்துக்கவே மாட்டேன். என் குணம் தெரிஞ்சுதானே என்னை காதலிச்ச. எனக்கு கோபம் வந்தா நிதானம் இருக்காதுன்னு தெரியும்ல. ஏதோ கோபத்துல பண்ணிட்ட. இந்த ஒரு தடவை என்னை மன்னிக்க கூடாதா? எதை மன்னிக்க சொல்ற? ஆவேசமாக கத்தினாள் பிரதி. நீ என்ன பண்ணி இருக்கன்னு கூட உனக்கு தெரியல. நீதான் திரும்பிய பார்க்கலையே. அவள் உடலை சுற்றி இருந்த பவித்ராவின் ஷாலை தூக்கி எறிந்தாள் பிரதீக்ஷா. காதலின் முன்பக்க ஆடை ஒரு பக்கம் பாதி கிழிந்து அரை முக்கோண வடிவில் தொங்க அந்த இடைவெளியில் அவள் ஸ்லிப் தெரிய அனிச்சையாக கண்களை மூடிக்கொண்டான் பிரீத். விரக்தி சிரிப்பை உதிர்த்து, நல்லவரே, நீங்க மட்டும்தான் கண்ணை முடிக்கிறீங்க. அங்க யாருமே கண்ணை முடிக்கல தெரியுமா? கண்ணை விரிச்சு பார்த்தாங்க. அலங்கோலமா நீ ஆக்கிட்டு போனத அவங்க ஏன் இப்படி என்ன உறுத்து பாக்குறாங்கன்னு நான் பார்க்கும்போதுதான் எனக்கே தெரிஞ்சது. என்ன கேட்டல்ல, நான் பார்க்க வேண்டியத அவனுக்கு காட்டுறேன்னு. இப்ப நீ என்ன பண்ணியிருக்க? ஊருக்கு காட்டி இருக்க. இதுக்கப்புறம் உன் கூட வாழ சொல்றியா? இதுக்கப்புறமும் உன்னை காதலிக்க சொல்றியா? சொல்லு சொல்லு என்று கத்தி ஆத்திரத்தோடு அவனை பிடித்து தள்ளாடி நின்றவனுக்கு மௌனத்தை தவிர பதிலளிக்க எதுவுமே இல்லை. என்னை விட்டு நீ போனாதான் நான் செத்துட்டு போயிடுவேண்டி. உயிர் உருகும் உரலில் கத்தினான் பிரீத். உன் கூட இருந்தாலும் நானும் செத்து போயிடுவேன். நீயே கொண்டுடுவ என கதறினாள். இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்தவனுக்கு பதில் பேச வாய் வரவில்லை. கீழே கிடந்த ஷாலை அவள் மீது போர்த்தி உள்ளே அழைத்து சென்ற பவித்ரா பேசி புரிய வைக்க முயன்றாள். ப்ளீஸ் பிரதி, ஆத்திரத்தில் எடுக்கிற முடிவு சரியானதா இருக்காது. ஒரு உறவு விட்டு விலகி போய் நம்மளால அது சரி பண்ண முடியாது. கூட இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். அவன் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் தான். வேணும்னு இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான். அவ்வளோ செக்யூரான பொண்ணுங்களை பார்த்துப்பான். அதனாலதான் ஷோரூம்ல சண்டை நடந்திருக்கோம். கொஞ்சம் யோசி பிரதி, எனக்காக. எத்தனையோ தடவை இப்படி மன்னிச்சுதான் இங்க வந்து நிக்கிற.
என்னால நடந்ததை ஏத்துக்க முடியல பவி. இருக்கவே பிடிக்கல. அசிங்கமா இருக்கு. பாடி எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி ட்ரெஸ் கூட போட முடியாது. எனக்கு நடு ரோட்ல ட்ரெஸ் கிழிஞ்சு மேல தொடர இயலாம தேம்பி தேம்பி அழ, அதற்கு மேல் பவித்ராவால் பேச முடியாமல் போனது. அழுகையிலிருந்து அவளை அமைதிப்படுத்தவே பெரும்பாடு பட்டாள் பவித்ரா. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய் பவி. காலையில என் கூட வந்து என்னை ஊருக்கு மட்டும் அனுப்பி விடுறியா? நான் ஒரு மாதிரி இருக்கேன். என்னால தனியா போக முடியாது ப்ளீஸ் என்று சொல்லிவிட்டு அவள் மடியில் படுத்துக்கொள்ள, எனக்கு பயமா இருக்கு பவி. எல்லாரும் என்னை பார்த்ததே திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப வலிக்குது. இப்படியே படுத்துக்கவா என்று கேட்டு அவள் மடியில் அழுகையை தொடர இவள் கண்களும் கலங்கி வழிந்தது. கடவுளே, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? காலையில ஊருக்கு போகலாம், அமைதியா தூங்கு, அதையே நினைச்சிட்டு இருக்காத பிரதி. என்னால வேற எதையுமே யோசிக்க முடியல. இப்பவும் அந்த இருட்டுல எல்லாரும் பார்க்க நடுவுல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே தோணுது. மேலும் பயந்து கதறிட, நான் பக்கத்துல தான் இருக்கேன், பயப்படாத பிரதி. இங்க யாருமே இல்ல. நாம நம்ம வீட்டுல தான் இருக்கோம். நீயா கற்பனை பண்ணாத, கண்ணை மூடி தூங்கு. தட்டி கொடுத்து கொண்டே விழிகள் மூடியும் கூட பயத்தில் முழகும் இதழும் அரண்டு போன முகமும் தன்னிலையில் அவள் இல்லை என்பது தெளிவாக காட்டியது. இதுவரை விடமாட்டேன் என்று சண்டித்தனம் செய்தவனுக்கு பேரடியாய் அவன் செய்த தவறு குற்றவாளி நீ என்று கழுத்தை இருக்க, அவனாலே அவனை மன்னிக்க முடியாத போது அவளிடம் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்? அவள் குரல் மட்டும் ஒலித்தது. நானும் உன்னை விட்டுட்டு போறேன். நீ எனக்கு வேணா. உன்னை பார்க்க வெறுப்பா இருக்கு. என்னை தேடி வராத. உயிரற்று அமர்ந்திருந்தான் பிரீத். என்னை விட்டுட்டு போகாதடி. நீ இல்லாம இருக்க முடியாது. எனக்கு நீ வேணும், வேணும். ப்ளீஸ் என்னை விட்டு போகாத. என்னை கொன்னு கூட போடு. என்னை வெறுக்காதடி. உன் கண்ணு காதலோட தான் என்னை பார்க்கணும். அருவருப்பா பார்க்காத பிரதி. பயமா இருக்குடி. அவன் சொன்னதெல்லாம் பழிக்குதுடி. நாம சேர மாட்டோமா? உன் கூட வாழணும். என்னை விட்டுட்டு போயிடாத பிரதி. தப்புதான், பாவினா. கையும் ஓயும் வரை தன் கன்னத்தில் அறைந்தவன், என் கூட இருந்துட்டு எனக்கு எவ்வளவு வேணாலும் தண்டனை கொடு. நீ என்னை விட்டுட்டு போயிடாதடி. யாரும் இல்லை எனக்கு. நடு வீட்டில் தலையில அடித்து கொண்டு அழுபவனை தேற்றிட யாரும் இல்லை. அவன் உடைந்து அழுவதை பார்த்து விதி சிரித்தது. நேரம் சரியாக 12 மணி. இவன் விளையாட்டாய் 7ஆம் நாள் முடிவை அறிய செட் செய்த ரிமைண்டர் ஒலிக்க சிரித்தபடி இவன் வைத்த தலைப்பை அழுது வடியும் வெளியோடு பார்த்தான் நாயகன். செல்போன் அதிர்ந்தது. விதி விதி விதி.